தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற ஒரு தலைப்பில் நம்ம தொடர் போதனை தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்த வாக்கு தத்தம், அதை பற்றி பேச விரும்புகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்த வாக்கு தத்தத்தை பற்றி பேச விரும்புகிறேன். The promise of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்குமே தேவைன்றதை நாம் உணர்கிறோம் என்று நம்புகிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா வாழ்க்கையில் உண்மையிலே வெற்றி பெற முடியாது. கடின உழைப்பு மட்டும் பத்தாது. கடின உழைப்பு நல்லது தான், கடின உழைப்பு அவசியம். சொல்லப்போனால் அது இல்லாமலேயும் வெற்றி பெற முடியாது. ஆனால் கடின உழைப்பு இருந்தால் போதும் வெற்றி பெற்றலான்னு நினைக்கிறது முட்டாள் தான். ஏன்னா எனக்கு சிலர் தெரியும், கடினமாக உழைக்கிறவர்கள் ஒரு ஜாபில் 2 வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களால வாழ்க்கையில் முன் வர முடியல. கடினமாக உழைச்சா போதும் மேலே வந்துடலான்றது அது உண்மை கிடையாது. அது மட்டும் பத்தாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக முடிவெடுத்தால் போதும். ப்ராக்டிக்கல் விஸ்டம், ப்ராக்டிக்கலான ஒரு ஞானம் இருந்தால் வாழ்க்கையில் முன் வந்துடலான்னு அது மட்டும் இருந்தாலும் பத்தாது. ப்ராக்டிக்கலான ஞானம் அவசியம், நிச்சயமாக இருக்க வேண்டும். அதை வைத்து கொண்டு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும், நல்ல ஒரு பிளான் பண்ண வேண்டும், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டும், எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அது மட்டும் இருந்தால் வெற்றி பெற்றலான்னு நினைக்கிறதும் அது அவ்வளோ சரியாக வராது. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப யோசித்து, ரொம்ப திட்டமிட்டு 10 பேர்கிட்ட கேட்டு பிளான் போட்டு எல்லாம் ஃப்ளாப் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆயிருக்கு. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம சில காரியங்களை செஞ்சால் போதும்னு. இல்லை, அப்படி அதையும் தாண்டி என்னமோ தேவைப்படுது வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா. நேர்மையாக வாழ்ந்தா மேலே வந்துடலாம், நேர்மையாக வாழ்ந்தா அது போதும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நேர்மையாக வாழ்கிறது நல்லது, பைபிளும் போதிக்குது, நேர்மையாக தான் இருக்கணும். இந்த நேர்மையற்ற உலகத்தில் நாம் நேர்மையாய் இருக்க வேண்டும். ஆனால் வெறும் நேர்மை பார்த்தோன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்களே வெறுத்து போயிடுவீங்க. ஏன்னா இந்த பொய் சொல்லுகிற உலகத்தில், ஏமாத்துகிற இந்த உலகத்தில், நேர்மையற்ற ஒரு உலகத்தில் நீங்கள் பொய் சொல்லாமல் உண்மையை பேசி சத்தியத்தை பேசி நேர்மையாக நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா சில நேரம் அதில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும், எதிர்ப்பு வரும். அப்போ அந்த இடத்துல வேற ஒரு காரியம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்களே வெறுத்து போயிடுவீங்க. என்னத்துக்குப்பா இந்த நேர்மை உண்மையெல்லாம், உலகத்தின் வழியில் நாமளும் போயிடலாம், நாம் ஏமாத்த பேர் வழி ஆகிட வேண்டியது தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கடின உழைப்பு, இந்த ப்ராக்டிக்கலாக ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து முடிவெடுக்கிறது, நேர்மையாக வாழுவது, அதெல்லாம் நல்லது, அவசியம், பைபிள் போதிக்குது. ஆனால் அதெல்லாம் பத்தாது. அது மட்டும் இருந்தால் பத்தாது. அதையும் தாண்டி கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த உழைப்பு வாய்க்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் யோசித்து திட்டமிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் ஞானத்தோடு எடுக்கிறீங்க பாருங்கள், ஒரு பிளான் போடுறீங்க, அதை திட்டமிடுறீங்க, அதை செயல்படுத்துகிறீங்க, அது வாய்க்கணும்னா அது மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் நேர்மையாக வாழ்கிறப்போ என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. என்ன இழப்பு வந்தாலும் கூட நீங்கள் கிவ் அப் பண்ண மாட்டீங்க, நம்பிக்கை இழக்க மாட்டீங்க. இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, ஒரு நாள் எனக்கு சேர்த்து வச்சு வரும் பார் அப்படின்னு வைங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னது? அது இந்த மற்றது எல்லாத்தையும் வெற்றி பெற வைக்கிறது. அதுதான் இந்த உழைப்பை வெற்றி பெற வைக்கிறது தான் கடவுளுடைய உழைப்பை வெற்றி பெற வைக்கிற ஒரு சக்தி மட்டுமல்ல, உங்களை உழைக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி. அது இருந்ததுனாலே நீங்கள் உழைப்பீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதுன்னா, அது உங்களுக்கு இருந்ததுன்னா உழைப்பீங்க, உழைக்கும் போது அது வாய்க்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, அது இருந்ததுன்னா ப்ராக்டிக்கல் ஞானமும் உங்களுக்கு வரும். அந்த ஞானத்தோடு சில காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தும் போது அது வாய்க்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, அது உங்களை நேர்மையாக வாழ வைக்கும், உந்தி தள்ளும். என்ன வந்தாலும் சோர்ந்து போக விடாது, ஏற்ற பலனை கொண்டு தீரும். கடவுளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான காரியம் இல்லையா? நம்ம எல்லாருமே அதை விரும்புகிறோம், அதை நாடுகிறோம். நம்ம சிலர் அதை ரொம்பவே விரும்புகிறோம். ஐயோ, அது மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அது மட்டும் கிடைச்சா, கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா மேலே போயிடலாங்க, மேலே வந்துடலாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பைபிள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கார். யாருன்னா யாக்கோபு. யாக்கோபுனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்குது.
வாஸ்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் அலைன்னு அலைஞ்சு போனார். அவருக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் மேலே பெரிய நம்பிக்கை. இந்த ஆசீர்வாதம் மட்டும் அடைஞ்சிட்டா நம்ம முன் வந்துடலாம், வெற்றி பெற்றலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க அவருக்கு. அதனால் பிறந்த நாளிலிருந்து ஆசீர்வாதத்துக்கு பின்னால் அலைஞ்சு போனார். எந்த அளவுக்குன்னா, பிறக்கிறப்பவே பைபிள் சொல்லுது எப்படி பிறந்தாராம். யாக்கோபும் ஏசாவும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தாங்க. ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க. சும்மா மூத்த அண்ணன் வந்து ஒரு சில நிமிடங்கள் முன்னால் பிறக்கிறாரு. இவர் வந்து அப்படியே பின்னாலே வராரு. எப்படி பிறக்கிறாராம், அண்ணனுடைய குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே வராராம். அதாவது தாயினுடைய கர்ப்பத்திலேயே ஒரு போட்டி. அங்கே யாக்கோபுக்கு வந்து முதல் பிறந்துடணும்னு ஆசை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். மூத்த மகனாக பிறக்கணும்னு ஆசை. இவருக்கு முன்னால் அண்ணன் பிறக்கிறாருன்றது பிடிக்கல. அதனால் குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே வர்றாரு. அதான் வரேன் அப்படின்னு. நீங்கள் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, அவர் வாழ்க்கை ஃபுல்லாக பாருங்கள், அவருக்கு மூத்த மகனாக இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணம். அவர் வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சாருன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்க, ஏன் மூத்த மகனாக இருக்க விரும்பினார்னா, அந்த காலத்தில் அந்த கலாச்சாரத்தில் மூத்த மகனுக்கு தான் டபுள் ஃபேமிலி சொத்து. குடும்ப சொத்தை கடைசியில் பிரிக்கிறப்போ எப்படி பிரிப்பாங்கன்னா, மூத்த மகனுக்கு டபுள், மற்ற பிள்ளைகளுக்கு அதனுடைய பாதி தான் கிடைக்கும். மூத்த மகன், சிலர் யோசிக்கிறாங்க அந்த காலத்தில் மூத்த மகனாக இருந்தாங்க. அப்போ வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப நீங்கள் அதை பார்க்கலாம் பாருங்க. அவருக்கு வந்து ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் மூத்த மகனாக பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு முறை வந்து அவருடைய அண்ணன், சும்மா கொஞ்சம் நிமிஷம் முன்னால் பிறந்த அண்ணன், ஆனால் அண்ணன் மூத்த மகன் ஆயிட்டார். இவர் இளைய மகனாக ஆயிட்டார். அவருடைய அண்ணன் ஒரு முறை வேட்டை ஆடிட்டு ரொம்ப பசியோடு வராரு. பசியோடு வந்தால் நம்ம கண்ணாமண்ணு என்னத்தையாவது முடிவு எடுத்துருவோம். கரெக்டு தானே? பசியோடு இருந்தால் ரொம்ப கோபமும் வரும். இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆர் யூ ஹங்க்ரி ஆர் ஹேங்க்ரி அப்படின்வாங்க. ஹேங்க்ரினா ஹங்க்ரி ப்ளஸ் ஆங்க்ரி ஈக்குவல் டு, அதாவது பசிக்கிறப்போ நம்ம உருப்படியாக சிந்திக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. சிலரோட நீங்கள் சில சிக்கலான காரியங்களை பேசணும், நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கணுன்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். கூப்பிட்டு முதல்ல நல்லா சோறு போடுங்க, வயிற்றை நிரப்பி திருப்திப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்குது. முதல்ல கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க நல்லா. இந்த ஏசா பாருங்க, அவருடைய அண்ணன் பசியாக வராரு. அப்படியே பசியில் சாக போகிற நிலையில் வராரு. தம்பியை பார்த்து கேட்குறாரு, எப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா, எனக்கு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு யாக்கோபு. அங்கே தால் சூப் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரில. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தாப்பான்னா யாக்கோபு எந்த அளவுக்கு இருக்கார் பாருங்க. அவர் அண்ணன் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னத்தையோ கேட்குறாரு, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. என்ன சொல்கிறாரு, நீ மூத்த மகன்றதுனால உனக்கு சொத்து உரிமை இருக்குல்ல, டபுள் சொத்து உரிமை, அதை எனக்கு இப்போ கொடுத்துரு, அப்போ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன்றாரு. என்ன இரக்கமற்ற ஒரு யாக்கோபு, என்ன மனுஷன் இது. அண்ணன் சாப்பிட்றதுக்கு கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே. அந்த நேரத்தில் போயிட்டு அவன் பசியில் இருக்கிறான். இவர் சொல்கிற பேச்சை பாருங்க, நீ வந்து உன் சொத்தை எனக்கு, உன் சொத்து உரிமை எனக்கு கொடுத்துரு, மூத்த மகனா உனக்கு உரிமை இருக்குல்ல டபுள் சொத்துக்கு, அதை எனக்கு கொடுத்துரு, நான் சாப்பிட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் பாருங்க, அவன் அறிவு கட்டத்தனமா சாப்பாட்டுக்கு போய் மூத்த மகனுடைய அந்த சொத்து உரிமையை கொடுத்துட்றான். எனக்கு தேவையில்லை, எனக்கு சாப்பிட்டா போதும். அதாவது இந்த யாக்கோபுக்கு வந்து எப்படியாவது அந்த மூத்த மகனுடைய ஸ்தானத்துக்கு வந்துடணும், அப்போ நான் நல்லா ஆயிடலாம், அப்போ நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலான்னு ஒரு நம்பிக்கை. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால், யாக்கோபுடைய தகப்பனார் ஈசாக்கு சாகிறதுக்கு முன்னால், அந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது, சாகிறதுக்கு முன்னால் மகன்களை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பாங்க, கையை வச்சு ஆசீர்வதிப்பாங்க. அவங்களுக்கு அதில் பெரிய நம்பிக்கை. இந்த தகப்பன் வந்து பிள்ளையை ஆசீர்வச்சா உண்மையிலே சொல்கிற மாதிரியே ஆயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க யூதர்கள் மத்தியில். கடவுள்கிட்டருந்து வந்தது அது ஒரு காரியம். இன்னைக்கு வந்து நாம் சில நேரம் பிள்ளைகளை வந்து கரிச்சு கொட்டிடுறோம். அதுக்கு பதில் அவங்கள ஆசீர்வத்தை அவங்க எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்கள். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு பாருங்கள். ஸோ அவங்க அப்பா தகப்பனார் ஈசாக்கு சாகிறதுக்கு முன்னால் இந்த மூத்த மகன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குடும்பம் கொஞ்சம் ஏடாகுடமான குடும்பம். அதாவது தகப்பனுக்கு மூத்த மகன் பிடிக்குது, தாய்க்கு இளைய மகன் பிடிக்குது, யாக்கோபு பிடிக்குது.
தகப்பனுக்கு ஏசா பிடிக்குது. ஸோ தகப்பன் வந்து ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ வேட்டையாடிட்டு வா, எனக்கு பிடிச்ச அந்த கறியை சமைச்சிட்டு வா, நான் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மூத்த மகன் போகிறாரு வேட்டையாடுறதுக்கு. இதை அம்மா கேட்டுட்டாங்க, வீட்டு அம்மா கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா எப்படி இருக்காங்க பாருங்கள். சின்ன மகனை கூப்பிட்டு வா, நம்ம உங்கள் அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்னு சொல்லி, ஆசீர்வாதம் தானே உனக்கு வேணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா நீ போய் மூத்த மகன் மாதிரி நடித்து, அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா அவன் சூப்பராக சமைப்பான், ஆனால் நான் சமைச்சு தரேன் உனக்கு அப்படின்ட்டு அம்மாவே சமைச்சு தராங்க. அது மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து ஒரே முடியாக இருக்குமா அந்த மூத்த மகனுக்கு. ஸோ யாக்கோபுக்கு வந்து அந்த மிருகத்தினுடைய தோலை இப்படி மாட்டி விட்டு, ஏன்னா தொட்டு ஆசீர்வதிப்பார், தொட்டு பார்ப்பார் இவன் தானா அப்படின்னு. கண்ணு தெரில அவருக்கு, ஈசாக்கு வயசான காலத்தில். இந்த மாதிரி அவங்க அம்மா உதவியோட அவங்க அப்பாவை கடைசி காலத்தில் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கினவர் யாக்கோபு. இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தின் மேலே அலன்னு அலைஞ்சார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு முதல் பாதியை இப்படி ஓடிடுச்சு. ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதுன்னு அதுக்கு பின்னாலேயே போறார் இந்த யாக்கோபு. பாருங்க, ஆசீர்வாதம்னா என்னது? யாக்கோபுக்கு தெரியும் ஆசீர்வாதம்னா என்னது. வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான ஒரு சக்தி அது. அந்த ஒரு சக்தி, ஒரு பவர், வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பவர் அது. அது ஒரு காரியம் இருந்தா மற்றது எது இல்லைனாலும் எல்லாத்தையும் அது கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அது. அவ்வளோ பெரிய ஒரு காரியம் அது. கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் மட்டும் இருந்ததுன்னா வேற எதுவுமே இல்லைனாலும் இல்லாத எல்லாத்தையுமே அது கொண்டு வரும், வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும், எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேற வைக்கும், வாழ்க்கையை முழுமையாய் அனுபவிக்க வைக்கும். வாட் இஸ் பிளெஸிங்? த பவர் டு லிவ் அ ஃபுல் லைஃப். ஒருத்தர் இப்படி சொல்றாரு, பிளெஸிங்னா த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்க்கையை முழுமையாய் வாழுவது தான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்க்கையை முழுமையாய் வாழ்வது, அறகுறையாக வாழ்வதில்லை, ஏதோ தள்ளுறது கிடையாது, ஏதோ சமாளிக்கிறது கிடையாது. ஒரு பூ எப்படி சில நேரம் பாதி மலருதோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பூ பாதி மலர்றப்போ அது அவ்வளோ அழகாக இல்லை, நமக்கே தெரியுது. இன்னும் கொஞ்சம் மலர்ந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக முழுமையாக மலர்ந்தால் அது சூப்பராக இருக்காது. இன்னும் அழகு இதுக்குள்ளே இருக்குது, இன்னும் பொட்டென்ஷியல் இதுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில நேரம் அது முழுசாக மலர மாட்டேங்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது இல்லையா? முழுமையாய் மலரவில்லை. இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் நல்லா போகலாம், இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்கலாம், இன்னும் தூரம் போகலாம், இன்னும் மேலே வரலாம், ஆனால் போக முடியல. ஒரு பழைய ஏற்பாட்டு வேத வல்லுநர் சொல்கிறாரு, ஆசீர்வாதம்னா என்னன்னா ரட்சிப்பை காட்டிலும் வேற லெவல் போகிற ஒரு காரியம். தேவன் வந்து வெறும் நம்மளை ரட்சித்துட்டு விட்டுறணும்னு நினைக்கல. ரட்சிப்பு வந்து ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறது தான் ரட்சிப்பு. பாவத்திலேருந்து விடுவிக்கிறார், பிசாசுலேருந்து விடுவிக்கிறார், மரணத்திலேருந்து விடுவிக்கிறாரு. இயேசுவின் மூலமாய் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் தேவன். தேவ கோபாக்கினையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சிருக்கார் பாருங்க. அதுக்கே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் அதை காட்டிலும் பெருசு. வெறும் சில ஆபத்துகளிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்படணுன்றது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை மலரணும். நமக்குள்ளாக இருக்கிற அந்த பொட்டென்ஷியல், அந்த ஆற்றல், திறமை, எல்லா தாளந்துகளும் வெளியே வந்து அதை நம்ம பயன்படுத்தி நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் பிறந்தோமோ அதை முழுசா நிறைவேற்றி, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மால் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும், முழுமையாக வாழணுன்றது தான் தேவனுடைய திட்டம். அந்த முழுமையாய் வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் ஆசீர்வாதம். அது கண்ணுக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் அது இருக்கும்போது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு வாய்க்கும். அப்போ யாக்கோபுக்கு அது தெரியும் பாருங்க, ஆசீர்வாதம்னா என்னன்னு அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதுக்கு பின்னால் அலைன்னு அலையிறாரு. அது மட்டும் இருந்தால் வெற்றி பெற்றலாம். நான் நினைக்கிறேன் யாக்கோபு வந்து அவருடைய தகப்பனை குறித்து, அவருடைய தாத்தாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பார். யாக்கோபுடைய தகப்பன் தான் ஈசாக்கு, தாத்தா யார்? ஆபிரகாம். அவங்கள பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பார். அவருடைய தாத்தாவை பற்றி கதை சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட. எப்படி ஒன்றும் இல்லாமல் தொடங்கினார் ஆபிரகாம். ஒரு பிள்ளை இல்லை, பெரிய சொத்து இல்லை, பெரிய ஒரு அந்தஸ்து இல்லை, சமுதாயத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் தேவன் அவரை ஆசீர்வதித்ததுனால பிள்ளை இல்லாத ஆபிரகாம் வயசான காலத்திலையும் பிள்ளையை பெற்றார்.
பெரிய சொத்து இல்லாத ஆபிரகாம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் சீமானாய் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு பெரிய அந்தஸ்தும் இல்லை. அந்த காலத்தில் பிள்ளை இல்லைன்னா அவங்கள ஒரு ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. அப்படிதான் அவங்கள நடத்துவாங்க. இந்த காலத்திலே சில பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த காலத்தில் அதை விட 100 மடங்கு அதிகம் மோசமான ஒரு ஒரு விதமாக நடத்துவாங்க பாருங்கள் ஜனங்களை. பிள்ளை இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம், அந்தஸ்து இல்லாத ஆபிரகாமை தேவன் சொல்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு உண்மையிலே செஞ்சு காமிச்சார். அதை எந்த அளவுக்குன்னா ராஜாக்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற ராஜாக்கள்லாம் ஆபிரகாமை கண்டு பயந்தாங்க, அவருடைய தயவை நாடினாங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆக்குனாங்க பாருங்க. இந்த கதைகள்லாம் பேரன் யாக்கோபு கேள்விப்பட்டிருப்பார். எங்கள் தாத்தாவை ஆளாக்கின அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அவருடைய ஆசை அதுதான். எங்கள் அப்பாவை, அவங்க அப்பாவை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பார். ஈசாக்கு எப்படின்னா, எல்லாரும் கிணறு தோன்றாங்க, பஞ்சம், தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் கிணறு தோன்றாங்க, ஈசாக்கு தோன்ற இடத்துல மட்டும், அந்த கிணறுல மட்டும்தான் தண்ணி வருது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. யார் வேணா போர்வெல் போடலாம், ஆனால் அந்த போர்வெல்ல மற்றவங்களுக்கு தண்ணி வரல, உங்களுக்கு மட்டும் தண்ணி வந்தால் எப்படி இருக்கும்? மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். யாக்கோபு தன்னுடைய அப்பாவுக்கு நடந்த அந்த சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பார். அப்பா யாருக்கும் தண்ணி வரல, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் எங்கே தோணினாலும் கிணறுல, அவர் கிணறுல மட்டும் தண்ணி வருது. அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் விரட்டுறாங்க பொறாமைனால. மற்றவனுக்கு பிடிக்கல அவர் மேலே வர்றது, அவருக்கு மட்டும் எப்படி தண்ணி வரலாம், அவனுக்கு அங்கேருந்து விரட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே தோன்றாங்க, அங்கேயும் தண்ணி வருது, அவருக்கு மட்டும் கரெக்டாக வருது. 100 மடங்கு அதிக ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார் அவங்க அப்பா. இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் இந்த யாக்கோபுக்கு ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டார் பாருங்க. எப்படியா இந்த ஆசீர்வாதத்தை ஏமாத்து வேலை செஞ்சாது அடைஞ்சிடணும், மேலே வந்துடலான்னு ஒரு எண்ணம். இதில் என்ன வேடிக்கைன்னா, யாக்கோபுக்கு பிறந்த நாளிலிருந்து ஆசீர்வாதம் ஏற்கனவே இருந்தது. அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி அவருக்கு தெரியாமல் போச்சான்னு எனக்கு தெரில. அலன்னு அலைஞ்சார் இந்த யாக்கோபு. ஆனால் நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் பிறந்த நாள் அன்றைக்கே தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டாரு. யாக்கோபு தான் ஆசீர்வதிக்க போகிறாரு, யாக்கோபு தான் விசேஷமாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை என்று, ஒரு மனுஷன் என்று அவங்க அம்மாட்ட வெளிப்படுத்திட்டார். இதை எங்கே பார்க்கலான்னா, அந்த ஆதியாகமம் 25:23-8 பார்க்கலாம் பாருங்கள். பிறக்கிறதுக்கு முன்னால் தாயின் கற்பத்தில் இந்த 2 குழந்தைங்களும் சண்டை போட்டுக்கிறாங்களாம் உள்ள. அப்போ அவங்க அம்மா கடவுள்கிட்ட கேட்குறாங்களாம், ஆண்டவரே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறப்போ அவங்க கடவுள் அவங்க அம்மாட்ட வெளிப்படுத்துகிறாரு. என்னன்னு வெளிப்படுத்துறாரு? ஆதியாகமம் 25:23, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்போ அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாரு, 2 குழந்தைங்க, இதிலிருந்து 2 தேசமே வரப்போகுது, 2 ஜனமே வரப்போகுது. அங்கே என்னன்னு சொல்லிடுறாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அந்த சமுதாயத்தில் அது நடக்கவே நடக்காது. இளையவன் தான் மூத்தவனை சேவிக்கணும். மூத்தவன் இளையவனை சேவிக்கிறது சரியில்லைன்னுவாங்க. ஆனால் தேவன் வேணுக்குன்னே சமுதாயத்துக்கு விரோதமாக போகிறாரு. நீ எல்லாம் இப்படி சொல்கிறீங்களா சார், நான் இப்படி பண்ணுறேன் போன்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அம்மாட்ட தெளிவாக சொல்லிடுறாரு. அப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு தெரிஞ்சிருச்சு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த 2 மகன்களில் ஒரு மகன் மூலமாக தொடரப்போகுது. எந்த மகன்? யாக்கோபு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ யாக்கோபு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன். யாக்கோபு தான் ஸ்பெஷலான ஒரு ஒரு பிள்ளை. ஒரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா தேவனுடைய திட்டங்கள், வருங்கால திட்டங்கள் அவன் மூலமாக, அவனுடைய சந்ததியின் மூலமாக நிறைவேற போகுதுன்னு அம்மாட்ட சொல்லிட்டார் தேவன் ஒரு விதத்தில். இது என்ன, இந்த அம்மா யாக்கோப்கிட்ட சொல்லாம விட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. என்ன ஆச்சுங்க? அங்கேயே சொல்லிட்டாரு, நீ தான் பெரிய ஆளாக போறன்னு. யார்? யாக்கோப் தான் பெரிய ஆளாக போறன்னு அம்மாட்ட சொல்லிட்டாரு. அம்மாவும் நம்பின மாதிரி தெரியல. அம்மா பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வா அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்றாங்க. இன்னத்துக்கு அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதம்? கடவுளே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளவனை சேவிப்பான். தேவனே சொல்லிட்டார்னா
அவங்க உண்மையிலே அதை முழுசா நம்பி இருந்தாங்கன்னா பிறகு அவங்க மகனை வா இதெல்லாம் செஞ்சு நம்ம ஆசீர்வாதத்தை எப்படியாவது பிடிங்கிடலான்னு போயிருப்பாங்களா? எனக்கு அதை பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அம்மாவே முழுசா நம்பின மாதிரி தெரியல. இவங்க யாக்கோபுக்கிட்டையும் பெருசா சொன்ன மாதிரி யாக்கோபும் பெருசா அதை நம்பின மாதிரி எனக்கு தெரியல. இவங்க முழுசா நம்பி இருந்தாங்கன்னா யாரு? அம்மா ரெபெக்கால சொல்றேன். யாக்கோபிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஒரு நல்லத்தனமா சொல்லியிருக்கான்ல. எப்பா யாக்கோபே, அவன் அலையிறத பார்க்குறப்போ சொல்லியிருக்கலாம்ல, பயப்படாதப்பா, நீ ஏற்கனவே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என்கிட்ட சொல்லிட்டாங்க, கடவுளை நீ பிறக்கிறப்பவே சொல்லிட்டாரு, நீ தான் உன் மூலமாக தான் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற போகுது. ஆகவே உன் அண்ணனை பார்த்து பொறாமடையாத, அவனுக்கு டபுள் சத்து போகுதுன்றதெல்லாம் பார்த்து பயப்படாத. தேவன் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டார் எனக்கு, நீ ரொம்ப ஸ்பெஷல் அவருடைய பார்வையில் அப்படின்னு அவங்க முழுசாக அவங்க நம்பி சொல்லியிருந்தா, யாக்கோபு அதை முழுசாக ஏற்றுக்கொண்டு நம்பியிருந்தா அவருடைய வாழ்க்கை எப்படி வேற விதமாக போயிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கற்பனை தான் செஞ்சு பாருங்களேன். உண்மையிலே நான் ரொம்ப ஸ்பெஷல், ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தேவனால், என் மூலமாக அவருடைய வருங்கால திட்டம்லாம் நிறைவேற போகுதுன்னு அவன் நினச்சிருந்தான்னா அவன் எப்படி நடந்து கொண்டிருப்பான்? வித்தியாசமாக நடந்திருப்பார் யாக்கோபு. அவங்க அண்ணன் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுறா அப்படின்னு வர்றப்போ, இந்தாங்க எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க, டபுள் சொத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, ஏன்னா நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு அவன் ஃபஸ்ட்டு நம்பியிருந்தா அவன் எப்படி நடந்து கொண்டிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளோ பொய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலை செஞ்சிருப்பான் அவன்கிட்ட அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு நினச்சிதான் அவ்வளோத்தையும் செஞ்சான் பாருங்க. அது ஏற்கனவே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு, நான் அவருடைய கண்ணில் விலையேற பெற்றவன் என்று அவன் நம்பினால்னா அவன் எப்படி நடந்திருப்பான்? அவங்க அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பிடுங்க பார்த்துருப்பானா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தேவன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு. இதெல்லாம் மீறி இவங்க அம்மாவும் சரி இவனும் சரி இப்படி போய் அப்படி போய் வாழ்க்கையில் ஒரு பாதி வாழ்க்கை போயிடுச்சு. ஆசீர்வாதத்தின் பின்னால் அலைன்னு அலையிறான். அதுக்கு என்ன வேணா போய் எல்லாம் ஏமாத்து வேலையும் செஞ்சு ஒரு பாதி வாழ்க்கை முடிகிறப்போ தான் அவனுக்கே ஒரு நிச்சயம் வருது. எங்கே வருதுன்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு தூதனோட போராடுறான். ஆக்சுவலாக தேவனே ஒரு தூதன் போல தோற்றம் அளித்து அங்கே யாக்கோப் போராடி முடிக்கிறப்போ யாக்கோப் அந்த தூதன்ட்ட சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் விட மாட்டேன். அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த யாக்கோபுக்கு ஒரு நிச்சயம் வந்த மாதிரி தெரியுது. பாதி வாழ்க்கை தனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு பெருசாக தெரியாமல் அந்த நிச்சயத்தோடு வாழாமலே போயிடுச்சு. ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, நான் நிறைய கிறிஸ்தவர்களும் அப்படி தான் வாழுகிறார்கள். கடவுளை நான் ஆசீர்வதிக்க மாட்டாரா, எனக்கு செய்ய மாட்டாரா, கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்காதா இப்படின்னு நினச்சி ஏங்கி ஏங்கி காலம் ஓடிடுது. ஆனால் நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க? நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்கு ஏற்கனவே. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதை நம்பிட்டீங்கன்னா, அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அதை நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்களை கண்டு பொறாமை அடைய மாட்டோம். கடவுள் ஏற்கனவே நான் ஆசீர்வதிச்சிட்டார்ப்பா. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். காமிக்க போகிறேன், அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சு நம்பி இதை வச்சு வாழ்ந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உயர்வு வரும்போது நீங்கள் பொறாமடைய மாட்டீங்க, வருத்தப்பட மாட்டீங்க. பரவாயில்ல, தாராளமாக வரட்டும், எனக்கும் வரும், தலை மேலே இருக்குது ஆசீர்வாதம் நினைப்பீங்க. மற்றவர்களுக்கு நல்லதை விரும்புவீங்க இல்லையா? ஏராளம் தாராளமாக கொடுப்பீங்க மற்றவர்களுக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்லை தேவன் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார், ஆகவே கூடி சீக்கிரம் என்னுடைய முயற்சி வாய்க்கும். இப்போ வாய்க்கல, ஆனால் வாய்க்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க. நீங்கள் வாழ்கிற விதமே, கஷ்டங்களை கையாளுகிற விதமே வேற மாதிரி ஆகிடும் பாருங்க. ஆகவே இதை கவனிப்போம். முதலாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, விரும்புகிறார். நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, கடவுளை என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறதை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்பதை தேவன் விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறதை விட அவர் விரும்புகிறார்.
அதை உண்மையிலே நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். சில நேரம் கிறிஸ்தவங்களாகிய நாம் கூட சில நேரம் ஒரு சந்தேகம் இருக்கு நம்மகிட்ட. எங்கேயோ இருக்கிறார் கடவுள், 1008 மக்கள் இருக்காங்க, இதில் நான் நல்லா இருந்தேனா இல்லையான்னு அவருக்கு என்ன? அவருக்கு நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய நலன்லாம் ரொம்ப முக்கியமாக என்ன? அது ஒரு முக்கியமான காரியமாக என்ன? அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது பாருங்கள். கடவுளை நம்ம சில நேரம் எப்படி நினச்சிக்கிறோம்? ஒரு பெரிய கம்பெனியில் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் இருக்கிறப்போ அந்த பாஸை பார்க்கவே முடியாது, அவர் ரொம்ப தூரமாக இருப்பார், அந்த மாதிரி நினச்சிக்கிறோம் கடவுளை. தூரமாக இருக்கிற ஒரு பாஸ், கண்ணுக்கு தெரியாத பாஸ், அவருக்கு என்ன அவர் என்ன கண்டார்? லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறப்போ நான் எப்படி போனேனோ அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார்ன்ற மாதிரி அவர் ஒரு அக்கறையற்ற ஒரு பாஸை போல நினச்சிக்கிறோம் பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி தவறாய் தேவனை குறித்து கற்பனை செய்கிறதுனால தான், சிந்திக்கிறதுனால தான் வாழ்க்கை தவறாக போகுது. சில நேரம் வாழ்க்கையில் முன்னேற முடியல. தேவனை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற எண்ணங்கள் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் அல்லது தடை செய்யும். முன்னேற்றத்தை உதவும் அல்லது தடை செய்யும். நீங்கள் விரும்புகிறத விட தேவன் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதுக்கு 2 ப்ரூஃப் தர விரும்புகிறேன். முதல் ப்ரூஃப் முதல் ஆதாரம் ஆதியாகமம் 1:28. முதல் ஆதாரம் ஆதியாகமம் 1:28. அங்கே திருப்போம். இந்த 1:28 என்ன நமக்கு சொல்லுதுன்னா, தேவன் மனிதனிடத்தில் செய்த முதல் காரியமே அவனை ஆசீர்வதிப்பது. தேவன் மனுஷன்கிட்ட செஞ்ச முதல் காரியமே என்னது? அவனை ஆசீர்வதித்தார். கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கடவுள் மனுஷனை உண்டாக்கினார். நீங்கள் பைபிளை வாசிக்கிறப்போ முதல் அதிகாரம் உண்டாக்கின உடனே மனுஷன்ட்ட அவர் என்ன செஞ்சார்? ஒரு ஆள் முதல்ல என்ன செய்கிறாங்க, முதல்ல எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒருத்தர் முதல்ல எப்படி உங்களை நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்றது ரொம்பவே வெளிப்படுத்துது. அவங்க உள்ளம் எப்படி, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. அப்போ தேவன் மனிதனிடத்தில் முதல் செய்த காரியம் என்னன்றது தேவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துது. தேவன் மனிதனை எப்படி பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துது. தேவன் முதல் என்ன செஞ்சார் மனுஷன்ட்ட? அதே 3ஆம் அதிகாரம் பாருங்கள், 26ஆம் வசனம். மனுஷனை நம்முடைய சாயலும் ரூபத்திலையும் உண்டாக்குவோமாக அப்படின்றாரு 26. 27 உண்டாக்கிடுறாரு. ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார்னு வருது. அப்புறம் 28. ஸோ 27 உண்டாக்கிட்டாரு. இப்போ 28 வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ தமிழ் பைபிள் வாசித்தாலே ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருது. தேவன் மனுஷன்ட்ட முதல்ல என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். அவர் ஒரு பாஸ் மாதிரி நடத்தலை மனுஷனை. ஒரு வேலைக்கு ஒரு ஆளை எடுக்கிறீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? முதல்ல அந்த ஆள்கிட்ட எப்படி நீங்கள் நடந்துப்பீங்க? என்ன கொடுப்பீங்கன்னா பொறுப்புகளை கொடுப்பீங்க. எப்பா காலைல 9 மணிக்கு வரணும், கொடுக்குற வேலை எல்லாத்தையும் செய்யணும், லஞ்ச் பிரேக் 1/2 மணி நேரம் தான், சும்மா வீணாக்கிட்டு நேரத்தை ஃபோன் எடுத்துக்கிட்டு ரீல் பார்த்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கீ ஸ்ட்ரோக்கே ட்ராக் பண்ணுவோம். 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும், சில நேரம் 8 மணி வரைக்கும் இருக்க வேண்டியதாக இருக்கும், அதையும் செஞ்சுட்டு தான் போகணும். இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணால் ஒரு மாதத்துக்கு இத்தனை நாள் தான் லீவு, இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் உனக்கு சம்பளம்னு கிடைக்கும். இந்த சம்பளம் தான். இப்படியே கொஞ்சம் நாள் போனால் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதையே வேலை செய்யுங்க. நாங்கள் உங்களை இப்படி தானே பேசுவோம். வேலைக்கு ஒரு ஆள் எடுத்து அப்படி தானே பேசுவோம். கடவுள் மனுஷன்ட்ட அப்படி பேசியிருக்கலாம்ல. எப்பா உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஆகவே இந்த ஒரு 20 பொறுப்புகள் வச்சுருக்கேன் நான், அல்லது ஒரு 10 கற்பனை வச்சுருக்கேன், அல்லது ஒரு 100 கற்பனை வச்சுருக்கேன், இதெல்லாம் மரியாதையாக செஞ்சா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லலை. தமிழ் பைபிளை வாசிக்கிறப்போ 1:28. ஸோ தமிழ் பைபிளை வாசிக்கிறப்போ ஆசீர்வதித்தார்ன்றது கடைசி வார்த்தையாய் காணப்படுதுங்க. சரிங்களா? தமிழ் பைபிள் வாசிக்கிறவர்கள், தமிழ் பைபிள் மட்டும் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன் ஒரு காரியம். சில நேரம் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தை விட நல்லா வரும், சில நேரம் ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழை விட நல்லா வரும். தமிழ் ஆங்கிலம்லாம் முக்கியமாக கிடையாது. என்ன முக்கியம்னா ஒரிஜினல். தமிழும் மொழிபெயர்ப்பு தான், ஆங்கிலமும் மொழிபெயர்ப்பு தான். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. சரிங்களா? எபிரேய மொழியில் இந்த ஆசீர்வதித்தார்ன்றது கடைசியை வரல, ஃபஸ்ட்டு வருது. எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி தான் வரும், நிறைய மொழிபெயர்ப்பில். ஒரிஜினலாக எப்படி வருதுன்னு சொல்கிறேன். பின்பு தேவன்
அவர்களை ஆசீர்வதித்தார். கமா. பின்பு தேவன் அவர்களிடத்தில் சொன்னார். என்னன்னு சொன்னாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகல ஜீவ ஜந்துகளையும் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் பாருங்க. And God blessed them and God said to them, be fruitful, multiply, fill the earth, subdue and. ஸோ இப்படி தான் வருது. இது தமிழில் கடைசி எல்லாம் சொல்லிட்டு என்று ஆசீர்வதித்தார் அப்படின்னு வந்துருச்சு. இல்லை, படைச்சிட்டார் 27ஆம் வசனத்தில். 28 பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன் அவர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஏன் இதை சுட்டி காண்பிக்கிறேன்னா, தேவன் அவர்களிடத்தில் முதல்ல செஞ்சது ஆசீர்வதித்தார். அப்புறம்தான் கட்டளையை கொடுக்கிறார். நீ இப்போ போய் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அந்த கட்டளை கூட பாரமான கட்டளை ஒன்றும் கிடையாது. நல்ல வாழ்க்கையில் மலருபான்றார். அதுதான் கட்டளை. கனி தருகிற வாழ்க்கையை வாழ், பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்து, சகல காரியம் முடிய பாதபடியில் கீழே கொண்டு வா. நீ எல்லாத்துக்கும் ஒரு ராஜாவை போல இருக்கு. நான் சகலத்தையும் ஆளுகிற ராஜா. என் கீழே நீ ஒரு குட்டி ராஜாவை போல உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியை ஆளு, கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். ஆனால் அதுவே ஆசீர்வாதத்தை பிறகு சொன்னார்ன்ற மாதிரி தான் எபிரேய ஒரிஜினல் மொழியில் வருது. ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து வாசித்து பாருங்க, அப்படி தான் வரும். And God blessed them and God said to them. இது ரொம்ப முக்கியம். தேவன் அவர்களிடத்தில் செய்த முதல் காரியமே அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார் பாருங்க. அது அவருடைய உள்ளத்தை காண்பிக்குது. கடவுளுடைய உள்ளம் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நாம் விரும்புகிறோம், ஆனால் அதை விட அவர் விரும்புகிறார். ஆனால் தான் ஆனால் உண்டாக்கின உடனே ஆசீர்வதிக்கிறார். என்னமோ ஆசீர்வாதத்துக்காகவே படைச்ச மாதிரி படைச்ச உடனே ஆசீர்வதிக்கிறார். நீ நல்லா இருப்பன்றார். கட்டளை கொடுக்குறப்ப கூட உன் வாழ்க்கை நல்லா செழிக்கட்டும், மலரட்டும், முழுமை அடையட்டும், பூமியை நிரப்பு, கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். எந்த அளவுக்கு அவர் மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை அங்கே பாருங்க நீங்க. அப்போ இவ்வளோ நல்ல ஒரு தேவன் இவ்வளோ நல்ல விதத்தில் மனிதனை நடத்தினார். நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி நடத்துவோம் அந்த மாதிரி நடத்தினார். வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி நடத்தலை. குழந்தை பிறந்தா நான் முதல்ல ஆசீர்வதிக்க தான் விரும்புவேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நம்ம ஊர் கலாச்சாரத்தில் திருமணமானா சிலர்லாம் பெற்றோர் பாதப்படியில் விழுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்க. ஒரு பிள்ளையை போல நடத்துகிறாரு. இப்போ இவ்வளோ நல்ல தேவன் இவ்வளோ தாராள மனுஷனை ஆசீர்வதிச்சார். மனுஷன் என்ன பண்ணான்? 3ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்தான், நன்றி கட்டவனாய் நடந்து கொண்டான். ஆதாம் ஏவாள் சுத்த நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொண்டு இந்த தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்தார்கள். ஆதாம் ஏவாள் மட்டும் கிடையாது, வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாருமே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிட்டோம். தேவனுடைய பார்வையில் எல்லாருமே பாவிகள்னு வேதம் சொல்லுது. சிலர் சொல்லுவாங்க, அது எப்படிங்க எல்லாரும் பாவிகள்? ஆமாங்க, பாவிகள் மட்டும் இல்லை, முரட்டாட்டம் செஞ்சிட்டோமா வேதம் சொல்லுது. தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்துட்டோன்ற மாதிரி சொல்லுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கைகாலையும் திறமை தாளந்து எல்லாத்தையும் கொடுத்த கடவுளை லேசாக எடுத்துக்கிட்டோம். அவரை பெருசாக கனப்படுத்தலை. அவர் தான் சரீரத்தையே கொடுத்தாரு, சாப்பாடை சமைக்கக்கூடிய மூளையும் கொடுத்தாரு, டேஸ்ட் பண்ணக்கூடிய நாக்கையும் கொடுத்தாரு. எத்தனையோ பேர் நல்லா சமைச்சோம், நல்லா ருசியாக சாப்பிட்டோம், வயிற்று நிறைய சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு கடவுளுக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லாமல் போயிட்டே இருக்கிறாங்க. கடவுளை நினச்சி கூட பார்க்கல. அது ஓகேயா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதா? கை கால் அவர் தான் கொடுத்தாரு, தாளந்து திறமை ஆற்றல்லாம் அவர் தான் கொடுத்தாரு, புத்தி அவர் தான் கொடுத்தாரு. இதை வச்சு தான் போய் நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். ஆனால் உலகத்தார் எப்படி பேசுகிறாங்கன்னா, சம்பாதிச்சுட்டு இது ஏன் பணம், இது ஏன் லைஃப், நான் என்ன விரும்புகிறேனோ நான் செய்வேன், என்ன கேட்குறதுக்கு இவங்க யார் அவங்க யார்? யாரும் என்ன கேட்க முடியாது, கடவுள் கூட என்ன கேட்க முடியாது. நான் விரும்புகிற மாதிரி தான் செய்வேன். ஆனால் கடவுள் தான் கை காலை கொடுத்தாரு, கடவுள் தான் தாளந்து திறமை ஆற்றல்லாம் கொடுத்தாரு. சரியாக பார்க்கணுன்னு பார்த்தா இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாம் ஈவாய் கொடுக்கப்பட்டது. சரீரத்திலிருந்து, நம்முடைய பணத்திலிருந்து, நம்முடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம்,
திருமணத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம், பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம், அவங்களோட நேரம் செலவழிக்கிறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறோம். கடவுளை நினச்சி பார்க்குறது, அவருக்காக வாழ்கிறது இல்லை. நம்ம இஷ்டப்படி நமக்கு என்னமோ செஞ்சுக்கிறோம். அதை தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. சிலர் நினச்சிக்கிறாங்க பாவம்னா நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ எல்லாரும் கொலை செஞ்சிட்டாங்க அல்லது பெரிய ஏதோ என்னத்தையோ அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறோம். கிடையாது, அப்படி கிடையாது. நல்ல பாவிகள் நம்ம. எப்படி சொல்கிறது, சிலர்லாம் ரொம்ப டீசெண்டாக வாழ்கிறோம். என்ன ஒன்று, நமக்காகவே வாழ்ந்துக்கிறோம். நமக்கு உயிர் மூச்சை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தவரை கனப்படுத்தாமல் அவருக்காக வாழாமல் நமக்காக வாழ்கிறதுக்கு பேர் தாங்க பாவம். அதை விட பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வர வேண்டிய தண்டனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு வர வேண்டியது ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒன்றும் தகுதியானவர்களே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. ஆக்சுவலாக நம்ம சாபத்துக்கு தான் தகுதியானவர்கள்னு வேதம் சொல்லுது. ஆசீர்வதிச்சார் மனுஷனை, ஆனால் மனுஷன் முரட்டாட்டம் செய்துட்டான். அந்த ஆதி மனுஷன் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே அதை செஞ்சிட்டோம். ஆகவே நமக்கு வர வேண்டியது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவன் பாருங்க எவ்வளோ நல்லவர், நமக்கு சாபம் கிடைக்கக்கூடாது. சாபம் நுழைஞ்சிருச்சு உலகத்துக்குள்ள. உலகம் ஆரம்பிக்கிறப்போ வெறும் ஆசீர்வாதம் தான் இருந்தது. நல்ல உலகத்தை படைச்சு மனுஷனை படைச்சு தேவன் அவனை ஆசீர்வதித்தார் அவர்களை. அப்போ வெறும் ஆசீர்வாதம் இருக்குது. மனுஷன் பாவம் செஞ்சோன்னு தான் சாபம் உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இப்போ உலகத்தில் எப்படி இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது சாபமும் இருக்குது. அதனால தான் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது தான் நல்லதை நடப்பிக்குது, சாபம் இருக்கிறதுனால தான் கெட்டதும் நடக்குது. ஆனால் தேவன் அப்படியே நம்மளை விடணும்னு விரும்பல. நாம் ரொம்ப ஸ்பெஷலாக அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய கிரயத்தை அவர் செலுத்த வேண்டியது அவசியமாய் இருந்தது. அதனால தான் இயேசு வராரு. வேதம் சொல்லுது, கலாத்தியர் 3:13 போங்க. கலாத்தியர் 3:13 இதுதான் ரெண்டாவது ஆதாரம். ஃபர்ஸ்ட் ஆதாரம் ஆதியாகமம் 1:28. ரெண்டாவது ஆதாரம் கலாத்தியர் 3:13-14. என்னத்துக்கு ஆதாரம் இது? நீங்கள் விரும்புகிறத விட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறத விட தேவன் விரும்புகிறார் என்பதற்கு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்னன்னா, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அவங்க என்ன சொல்றாரு, இயேசு எதற்காக மரிச்சாரு? நமக்காக சாபமாகும்படி மரிச்சார். ஏன் நமக்காக அவர் சாபம் ஆனோம்? அப்போதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு சேர முடியும். கல்வாரி சிலுவையில் என்ன நடக்குது? இயேசு நம்முடைய பாவத்தை சுமக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வர வேண்டிய சாபத்தில் அவர் எடுத்துக்கிறார். சாபம் ஆயிட்டார், சாபத்தின் ஒட்டுமொத்த உருவம் ஆயிட்டார். அவரை பார்த்தாலே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அந்த நாட்கள் அவர் சிலுவையில் தொங்குறப்போ சபிக்கப்பட்டவர் நினைச்சிருப்பாங்க எல்லாம். அவரை என்ன தப்பு பண்ணாரோ, என்ன குற்றம் செஞ்சாரோ, கடவுள் இப்படி சபிச்சிட்டாரே அவருன்னு அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அங்கே என்ன நடக்குது? இயேசு ஆக்சுவலாக நம்முடைய சாபத்தை சுமக்கிறார். பாவமானார் என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது. கலாத்தியர் 3:13 என்னன்னு சொல்லுது? சாபமானார். பழைய ஏற்பாட்டு வசனத்தை நிறைவேற்றுகிறார். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சாபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற அந்த வசனம் நிறைவேறுது. இயேசு நமக்காக சாபம் ஆகிறாரு. ஏன்? அப்பதான் நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியர் எல்லாருக்கும் சேரணும்னா இவர் சாபமானாதான் அது முடியும். பெயர்பட்ட ஒரு கிரயத்தை தேவன் செலுத்தினாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதை அவர் செலுத்துறாரு. எப்படியாவது ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு சேர்க்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் தேவன். அதுக்கு அவருடைய குமாரனே பலியிடனா கூட பரவாயில்ல, பலியிடுறாரு. அப்போ நான் சொல்லுகிறேன் திரும்ப, நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறதை விட தேவன் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் என்பதை விரும்புகிறார். 2 ஆதாரம் கொடுத்தேன். ஆதியாகமம் 1:28, அப்புறம் கலாத்தியர் 3:13-14. ஒன்று அவர் சிருஷ்டித்த விதம், இன்னொன்று அவர் நமக்காக உயிரே கொடுக்கிறாரு. சாபமாய் ஆசீர்வாதம் நமக்கு சேரணுன்றதை விரும்புகிறார். அப்ப இதை நம்ப வேண்டும். பாருங்க, இதை ஒரு கிருபையான ஒரு ஈவா இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இதை சம்பாதிக்க பார்க்க கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க ஒருபோதும் சம்பாதிக்கவே முடியாது. கிருபையினால் அவர் தராரு, ஒரு ஈவா தராரு, கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு, இலவசமா கொடுக்குறாரு. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய தேவையில்லை. இயேசுவை நம்பணும். இயேசு உங்களுக்காக சிலுவையில் சாபமானார்னு நம்பினீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருகிறது.
ஏன் சாபமானார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு கிறிஸ்துவினாலே வரும்படியாக இப்படி ஆயிற்று. இப்போ நீங்கள் நம்புறீங்களா? இதை தேவன் கிருபையால் கொடுக்குற ஒரு ஈவு இது. சிலர் இந்த விஷயத்தில் தப்பாக போயிடுறாங்க பாருங்கள். இதனாலே கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம கடவுளை பிரியப்படுத்தி இது செஞ்சிட்டா, ஒரு 10 காரியம் செஞ்சிட்டா, 100 காரியம் செஞ்சிட்டா, இதை நல்லா அவருக்கு எதிர்பார்க்குற மாதிரி வாழ்ந்துட்டா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவங்களும் அப்படி நினைக்கிறாங்க. வெளி உலகத்தில் இருக்கிற மக்களும் கிறிஸ்தவ செய்தியை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். There is a big misunderstanding about the Christian message among Christians and the world. கிறிஸ்தவர்களும் சரி உலகத்தாரும் சரி கிறிஸ்தவ செய்தியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கிறிஸ்தவ செய்தி, நீ கிறிஸ்துவை கீழ்ப்படி, இயேசு சொன்னதெல்லாம் கீழ்ப்படியணும், அவர் எதிர்பார்க்குற விதத்தில் வாழணும், அவர் சொல்றதெல்லாம் கரெக்டாக செய்யணும். அவர் என்ன சொன்னார்? அன்பு கூற சொன்னார். அப்போ சரி, அன்பு காட்டு, ஏழைகளுக்கு உதவி செய், கிறிஸ்மஸ் ஆனால் 4 பேருக்கு கிஃப்ட் தா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணு. அது மட்டும் இல்லை, பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு, கரெக்டாக சபைக்கு போ, காணிக்கையை கூடு, நீ எல்லாத்தையும் செய்யணும். செஞ்சுக்கிட்டே கரெக்டாக இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வந்தால் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சி வந்தால் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். இதுதான் முக்கால்வாசி பேர் இருக்கிற அபிப்பிராயம். கிறிஸ்தவ செய்தி இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தேவனை பல விதத்தில் பிரியப்படுத்தினா அதற்கு அவர் நமக்கு கொடுக்குற பலன் தான் ஆசீர்வாதம். நல்லா வாழ்கிறதுக்கான பலன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக வாழ்கிறதுக்கான பலன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிறிஸ்தவ செய்தியே கிடையாது. கிறிஸ்தவ செய்திக்கு எதிர்மாறானது அது. ஏங்க, அதுதான் கிறிஸ்தவ செய்தினா உலகம் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு என்னங்க வித்தியாசம்? உலகத்தில் எல்லாரும் அதுதாங்க நம்புகிறாங்க. நீங்கள் 90% எல்லா மதங்களையும் எடுத்துக்கோங்க, கொள்கைகள் எடுத்துக்கோங்க, எல்லாரும் அதுதான் நம்புகிறாங்க. நல்லா வாழ்ந்தா நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதம் கிடைக்கும். போ, கரெக்டாக செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தால் அதுக்கேற்ற ஒரு பலன் உனக்கு கிடைக்கும், கடவுள் ஏற்றுக்கொள்வார், பரலோகம் போகலாம். இதுதான் எல்லாரும் நம்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாதா? இல்லைங்க. கிறிஸ்தவ செய்தி என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை அபரித விதமாய் ஆசீர்வதிச்சிட்டார். ஏராளம் தாராளமாக ஓவர ஆசீர்வதிச்சிட்டாரு. அவர் இப்படி ஏற்கனவே ஆசீர்வதித்ததுனால இப்போ நான் அவரை கீழ்ப்படுகிறேன். அவருக்கு அவர் சொன்னதெல்லாம் செய்ய விரும்புகிறேன். என்ன சொன்னார்? தேவனை அன்பு கூறுன்னார். சரி, அன்பு கூறுறேன். நேபரை அன்பு கூறுன்றாரு, அவங்களையும் அன்பு கூறுறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், சபைக்கு போகிறேன், பைபிளை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணுறேன். நான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணணும். ஆனால் ஏன் பண்ணுறேன்? என்னை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. என்கிட்ட எவ்வளோ கிருபை காட்டிட்டாரு, என்னை மன்னிச்சிட்டாரு, என்னை ஏற்றுக்கொண்டுட்டார், என்னை நீதிமான் ஆக்கிட்டார், என்னை பிள்ளை ஆக்கிட்டார், எனக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு, குடும்ப சொத்தை கொடுத்துட்டாரு, அவருடைய குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டாரு. எவ்வளோ என்னை ஆசீர்வதிச்சதுனால நான் செய்கிறேன்றது தாங்க கிறிஸ்தவ அப்ரோச்சு. எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதில் ஒரு குதிரை வண்டி இருக்குன்னா குதிரை தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்போ தான் வண்டியை இழுக்க முடியும். வண்டியை குதிரைக்கு முன்னால் வச்சா வண்டியே ஓடாது. இவங்க என்ன சொல்கிறாங்க? கரெக்டாக இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். கிடையாது. கடவுளை ஆசீர்வதிச்சாதான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வர முடியும். எது முதல்ல வருது? தேவனுடைய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1:28 காமிச்சேன் நான். ஃபஸ்ட்டு ஆசீர்வதிச்சுட்டு தான் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதிச்சாதான் பழுக முடியும், பெருக முடியும், பூமியை நிரப்ப முடியும், கீழ்ப்படுத்த முடியும், ஆண்டு கொள்ள முடியும். ஆசீர்வதிக்கலைன்னா அந்த பவர், அந்த சக்தி இல்லைன்னா பழுகவும் முடியாது, பெருகவும் முடியாது, பூமியை நிரப்பவும் முடியாது, கீழ்ப்படுத்தவும் முடியாது, ஆண்டு கொள்ள முடியாது. இது இருந்தால் தான் அது. இதுக்கு அப்புறம் தான் அது ஆசீர்வாதம் நம்பர் 1. கிறிஸ்தவர்களே தப்ப பரிசுத்தமாக வாழ்ந்தால் கடவுள் ஆசீர்வதிப்பார். இல்லை, ஆசீர்வாதம் இருந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும். அப்புறம் பரிசுத்தமாக வாழ்கிறப்போ இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கும், அது சந்தேகம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்குது அந்த ஆசீர்வாதம், அது விட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆசீர்வாதம் இருந்தால் தான் பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு உந்துதல், சக்தி, ஒரு ஆற்றல் இருக்கும் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இதை தலைகீழ வச்சு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் சம்பாதிச்சு பழக்கமாயிடுச்சு. வேலைக்கு போனால் கரெக்டாக வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்குது. எல்லாமே நம்ம இந்த வாழ்க்கையில் எப்படி பழக்கப்பட்டோம்னா, ஒரு காரியத்தை செஞ்சு நமக்கு தகுதி இருக்குன்றதை நிரூபித்தாதான் நமக்கு கிடைக்கும். அப்படி பழகிடுச்சு பூமிக்குரிய வாழ்க்கையில், இந்த உறவுகளில். இப்போ நல்லா உண்மையாக வேலை செஞ்சால் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகே, நல்லா குளிச்சு நல்ல உருப்படியாக நம்மளே
வெளி தோற்றத்தை நல்லா கவனித்து நல்ல பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணால் தான் பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும். அதெல்லாம் உண்மைதான். இந்த பூமியில் ஒரு விதத்தில் அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி பழக்கப்பட்டுட்டோம் நம்ம இல்லையா? அப்படியே நினச்சி பழக்கப்பட்டுட்டோம். நல்ல பணம் சம்பாதிச்சு பெரிய காரியங்களை சாதிச்சாதான் சமுதாயம் நம்மளை மதிக்கும். அப்போ எல்லாம் நம்ம திங்கிங்கே எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் செஞ்சாதான் இது, இதெல்லாம் செஞ்சாதான் இது. அப்போ ஆசீர்வாதத்தை கடின உழைப்புக்கு ஒரு பலனாக நினைக்கிறோம். வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்கிறதுக்கான பலன் தான் ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன்ட்டு நீங்கள் போகிறப்போ அதே ஒரு மனப்பான்மையோட போனீங்கன்னா நீங்கள் பெருசாக இழந்துருவீங்க. நான் சொல்கிறேன், மனுஷன்ட்ட டீல் பண்ணுற மாதிரி கடவுள்கிட்ட டீல் பண்ண முடியாது. அவர் மனுஷன் கிடையாது. அவர்கிட்ட போய் சம்பாதிக்கலாம் பார்க்க முடியாது. நமக்கும் சிலர் பாருங்கள், இது ஏன் நான் சொல்கிறேன்னா, கடவுள் எல்லாரையுமே ஆசீர்வதிக்க ரெடி. இன்னைக்கு எல்லாரையுமே ஆசீர்வதிக்க ரெடி. சில பேர் பெற்றுக்கொள்ள ரெடி இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தகுதியை நிரூபித்து பெற்றுக்கொண்டு பழக்கம் ஆயிடுச்சு. சிலர்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்து பாருங்க, லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஈவு கொடுங்க, ஒரு இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னா, இல்லைங்க இல்லைங்க, சும்மா சொல்கிறத சொல்ல. நம்ம ஊரில் சும்மா சொல்கிற பழக்கமும் இருக்குது. முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க திரும்ப சொன்னாதான் வாங்கணுன்ற ஒரு பழக்கம் நம்ம ஊரில் இருக்குல்ல. கல்யாணத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, பந்தியில் ஒரு பந்தி முடிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். அவங்க கேட்குறாங்க, போடலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லணும். கரெக்டா? ஃபஸ்ட்டு ஆமான்னு இல்லைன்னு சொல்லி அவங்க இல்லை பரவாயில்லங்கன்னு சொல்லி, அப்புறம் நம்ம தேவையில்லாமல் இன்னொரு தடவை இல்லைன்னு சொல்லி, அப்புறம் இல்லைங்க பரவாயில்லன்னு அப்படி சொல்லி போட்டால் தான் அப்போ ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு வேணும் தான். இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது நம்ம ஊரில். அதை சொல்ல நான், சிலர் சும்மானால வேணான்னு சொல்கிறத சொல்ல. உண்மையிலே நான் சொல்கிற மாதிரி சிலருக்கு உண்மையிலே ஒரு ஈவை வாங்க முடியல, ஒரு கிஃப்டை வாங்க முடியாமல் இருக்காங்க. அவங்க சிலர் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் சிலரை. இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னா அவங்களால வாங்குறதுக்கு மனசு வராது. ஐயோ இல்லைங்க வேணாங்க, இல்லைங்க இல்லைங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது திரும்ப கொடுக்க பார்ப்பாங்க. சரி, சில நேரம் அது பண்ணுறது தான் நல்லது. எந்த மனுஷனுக்கும் கடனாளியாய் இருக்கக்கூடாது. ஆனால் எல்லா உறவுலையும் அதை பண்ணிங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடும். நெருக்கமான உறவுலாம் அதை போய் பண்ணிகிட்டு இருக்க பார்க்க கூடாது இல்லையா? நிச்சயமாக கடவுள்கிட்ட அப்படி பண்ணக்கூடாது. இவர் வாட்ச் கொடுத்ததுனால நான் பிரேஸ்லெட் கொடுக்குறேன், இது அவர் கொடுத்த இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா? அதாவது எதையுமே ஒருத்தர்கிட்ட ஃப்ரீயாக வாங்கிட முடியாது. எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் வாங்கணும், சம்பாதிச்சு தான் வாங்கணும், தகுதியை நிரூபித்து தான் வாங்கணும். இப்படின்ற ஒரு புத்தி போதும். நிறைய விஷயங்கள்ல அது முக்கியம் பாருங்கள். சிலர் ஓசிலே வாழ பார்ப்பான், அதுவும் தப்பு. என்ன சொல்கிறேன்னா, சிலருக்கு இந்த சம்பாதிச்சு வாழ்ந்து பழக்கமாயிட்டதுனால, தகுதியை நிரூபித்து பெற்றுக்கொண்டு பழக்கமாயிட்டதுனால கடவுள்கிட்ட வர்றப்பவும் அப்படி டீல் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தகுதி இல்லை, ஆகவே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே இது என் வாழ்க்கையில் நடக்காது. அப்போ நான் நல்லா வாழ பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பைபிளை வாசித்து, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணி, இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணி, இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ண பிறகு கடைசியில் அப்படி போனீங்கன்னா பிரமாணத்தின்படி வாழ்கிறீங்க. கலாத்தியர் 3:13-14 வாசித்தோம்ல, 10-12 வாசித்து பாருங்க. பவுல் சொல்கிறாரு, பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தின் கிரியையை செஞ்சு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா சாபம் வாங்கி கட்டிக்குவேன்றாரு. அப்படியே சொல்கிறாரு, கிரியை செஞ்சு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சிக்கலாம் கடவுள்கிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறவர்கள் கடைசியில் சாபம் தான் கிடைக்குன்றாரு. ஜாக்கிரதையாக இருக்கணும். கடவுளை ஒரு மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுங்க. மனுஷன்ட்ட வேணா அப்படி நினச்சிக்கோங்க, அவன்கிட்ட கடனாளியாக இருக்கக்கூடாது, அவன் என்ன செஞ்சாலும் நான் ஈக்குவலாக திரும்ப தேயணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கடவுள்கிட்ட நம்ம எப்போவுமே கடனாளியாக தான் இருப்போம். கரெக்டு தானேங்க? கடவுள்கிட்ட நம்ம எப்போவுமே கடனாளியாக தான் இருப்போம். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாருங்க, உயிர் மூச்சை கொடுத்தாரு, நம்மளை படைச்சாருங்க, சொந்த குமாரனை கொடுத்துட்டாரு. இதை நம்ம திரும்ப இந்த கடனை தீர்த்து கட்டுவோன்றீங்க? நித்தியமானா கூட தீர்த்து கட்ட முடியாது, தீர்த்து கட்ட தேவையில்லை. அவர் அதை ஒரு கடனாக ஒன்றும் நினைக்கல. அவர் எனக்கு திரும்ப நீ செலுத்து இந்த கடனை, இல்லை இல்லை, அவர் ஏராளம் தாராள மனசுள்ளவர். அவர் கொடுக்குறாருந்தா இலவசமாக எடுத்துக்கோ, நீ என் பிள்ளை, நீ என்ஜாய் பண்ணுன்றாரு. நமக்கு புத்தி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், சரி எனக்கு தகுதி இல்லை, ஆனால் அவர் இவ்வளோ ஏராளம் தாராளமாக கொடுக்குறாரு, வாங்கிக்குவோம். இன்றைக்கி சிலர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறாததுக்கு காரணம் அவங்க மைண்டில் அவங்களுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு தகுதி இருக்க தேவையில்லைங்க. கிருபையினுடைய அர்த்தமே என்னன்னா, தகுதி இல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தகுதி இல்லாதவர்களை தேவன் செழிக்க வைக்கிறார், உயர்த்துகிறார்.
அதுதாங்க கிருபைன்ற வார்த்தைக்கே அர்த்தம். தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற தயவுக்கு பேர் தான் கிருபை. தகுதி இருக்குதுன்னா உங்களுக்கு கடவுள்கிட்ட அது தயவுனே சொல்ல முடியாது. போங்க, உங்களுக்கு கடவுளுக்கு முன்னால் எல்லாம் தகுதி இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று கடவுள் கொடுக்குறாருன்னா அதை கிருபைனே சொல்ல முடியாது, தயவுனே சொல்ல முடியாது. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் தயவு பண்ணுகிறார், அதுதான் கிருபை. ஆகவே அப்படி நினைக்க வேண்டாம், எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். ஏன்? இயேசு உங்களுக்காக மரிச்சார், சாபமானார், அவ்வளோதான். அதை நம்பிட்டு போயிடுங்க. அதை நம்பி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றீங்கன்னா தான் அவரை பிரியப்படுத்தியே வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், அவர் சொல்கிறத செய்ய முடியும், உழைக்க முடியும், உண்மையாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இன்னுமே ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது. ஓகே, ரெண்டாவது, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பேசணும்? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதை நம்பி பெற்றுக்கொள்ளுங்க. எதையும் தடை செய்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. இந்த தகுதி இல்லை, இந்த புத்தியெல்லாம் நடுவில் குறுக்க நிற்க விடாதீங்க. ரெண்டாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான்றது மட்டும் இல்லை, உங்கள் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் போங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எங்கே வாக்கு கொடுத்துருக்கிறாரு? உங்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது பைபிளில் பலவிதமான ஆசீர்வாதங்களை பேசுது பைபிள். ஆனால் நான் இன்னைக்கு பேசுறது மாஸ்டர் பிளெஸ்ஸிங் மாதிரி, தி பிளெஸ்ஸிங். அதாவது நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு பாடல்லாம் இருக்குது, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எண்ணி எண்ணி துதி செய் அப்படின்னு. நான் இன்னைக்கு பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் சொல்கிறப்போ அப்படி சொல்லலை. நான் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொண்டு வர ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது இருந்ததுன்னா மற்ற எல்லாமே அதிலிருந்து வருது. அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்ட்டாரு. எங்கே வாக்கு பண்ணியிருக்காரு? ஆதியாகமம் 12:1-3 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போது தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணிட்டார். நீங்கள் சொல்லலாம், நமக்கு ஒன்றும் வாக்கு பண்ணலைங்க, ஆபிரகாமுக்கு தான் வாக்கு பண்ணார். கரெக்டு தான், ஆபிரகாமுக்கு தான் வாக்கு பண்ணார். ஆனால் இந்த வாக்கு நமக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். ஏன்? ஏற்கனவே பார்த்தோம், நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், குறிப்பாக இப்போ தான் வாஸ்தவம், நம்ம கலாத்தியர் 3:13-14 கிறிஸ்து ஏன் நமக்கு சாபமானார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு கிறிஸ்துவனாலே சேரும்படியாக. அப்போ பவுல் கிறிஸ்து சிலுவையில் சாபமானதை பற்றி சொல்கிறப்போ என்னன்னு சொல்கிறாரு? அவர் எதற்காக சாபமானார்? நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். என்ன மாதிரி ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12:1-3 வாஸ்தவம் இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல முறை தேவன் அவரை எப்படி எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறாரு. அது எல்லாமே நமக்கு பொருந்தும். ஏதோ ஒரு விதத்தில் பொருந்தும், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பொருந்தும். பாருங்க, அப்போ ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆனால் அந்த வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும். ஆபிரகாமுக்கு ஒரிஜினலாக வாக்கு பண்ணார், ஆனால் நமக்கும் அந்த வாக்கு தத்துவம் பொருந்தும். ஆகவே அதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறேன், அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். அந்த வார்த்தைகளை திரும்ப பாருங்கள். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், உன் தேசத்தை இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆதியாகமம் 12:2-3 திரும்ப பார்ப்போம். இதை மனப்பாடம் பண்ணிடணும் நீங்கள். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி, பிள்ளையே இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை, பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி ஆக்குவேன் அப்படின்றாரு. ஒரு பிள்ளை கூட இல்லை. தேவன் எப்போவுமே இப்படி தான் சொல்லுவார். நம்ப முடியாத ஓவர் எக்ஸ்ட்ரீமாக சொல்லுவார். ஒன்றுமே இருக்காது நம்ம கையில், ஆனால் உன்னை இவ்வளோ பெருசு ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்வார். நம்புகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்படியே செஞ்சுட்டார் பாருங்க. அந்தஸ்து இல்லாமல் லிட்ரலாக எழுத்தின்படியே பிள்ளை இல்லாமல் செத்து இருந்தாருன்னா அவருடைய பேர் அப்படியே பூமியிலிருந்து போயிட்டுருக்கும். அப்படி தான் அவங்களாம் நம்பினாங்க அன்றைக்கி. பிள்ளை இல்லாமல் இறந்தீங்கன்னா உங்கள் பேர் அதோட கட்டாயிடும் அப்படின்னு தான் யோசித்தாங்க அந்த காலத்தில்.
ஆனால் அவனுக்கு பிள்ளையை கொடுத்து சந்ததியை கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாரு, அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு உலகத்தில் எல்லாருக்குமே ஆபிரகாமுடைய பேர் தெரியுது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இதுவும் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு நல்லா நடந்தவங்களுக்கு நல்லா போகும், அவங்கள எதிர்க்கிறவங்களுக்கு சாபத்தை தான் வாங்கி கட்டிக்கிறாங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்கும் போய் சேருது. இப்போ அப்படிதான் நமக்கும் வந்திருக்கு. அதுதான் பவுல் கலாத்தியர் 3:13-14 சொன்னார். அப்போ தேவன் வாக்கு பண்ணிட்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் வாக்கு பண்ணிட்டார். அதை நம்ப வேண்டும். மூணாவது, வாக்கு பண்ணிட்டான்றது மட்டும் இல்லை, சொல்லப்போனால் தேவன் நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க, வந்துருச்சு. எப்படி? அந்த கலாத்தியர் 3:13-14 கரெக்டாக வாசிங்க, கரெக்டாக திரும்ப அதை போடுங்க. கலாத்தியர் 3:13-14 கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். ஏற்கனவே சாபமாயிட்டாரா இல்லையா? ஆயிட்டாரு. ஏன் சாபமானாரு? மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படி நமக்காக சாபமானார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு சேரணும், புறஜாதியாருக்கு சேரணும். அது மட்டும் இல்லை, ஆவியை குறித்த வாக்கு தத்தம் நமக்கு விசுவாசத்தினாலே நாம் பெறணும். அந்த வசனங்களில் இருக்கிற எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அதை கவனிச்சிங்களா? ஏற்கனவே இயேசு சிலுவையில் மரிச்சிட்டாரு, சாபமாயிட்டாரு. மரிக்கிறப்போ ஆவியை குறித்த வாக்கு தத்தமும் ஏற்கனவே நிறைவேறி விட்டது. அப்போஸ்தலர்லே நிறைவேறி விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையிலையும் நிறைவேறி இருக்கிறது. ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும். நாம் பெற்றிருக்கிறோம், ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள வசிக்கிறார், நம்ம மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கிற எல்லாமே ஏற்கனவே நடந்துருச்சு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாயினா ஏற்கனவே நடந்திருந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான்றது மட்டும் இல்லை, வாக்கு பண்ணிட்டார்ன்றது மட்டும் இல்லை, உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டார். ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்படலையா? நீங்க கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படலையா? சொந்த குமாரனே அனுப்பி இவ்வளோ செஞ்சு இன்னைக்கு குமாரனோட நீங்க ஜாயின் ஆயிட்டீங்க, ஒன்னாயிட்டீங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க இயேசுடைய சரீரமாய் இருக்கிறீங்க. ஆசீர்வதிக்கப்படலையான்னு கேட்கிறேன் நான். நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். என்ன சொல்லுங்க? நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இதை நம்ப வேண்டும். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஏன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுது? யோசித்து பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்து நமக்கு சாபமாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு வரவழைக்கிறாராம். எதுக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னு சொல்லுது வேதம்? எப்படி வேணா சொல்லியிருக்கலாம்ல. கடவுளுடைய ஆசீர்வாதம் சொல்லியிருக்கலாம், அல்லது ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது ஆசீர்வாதம் சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் சொல்கிறத விட ஆபிரகாமுக்கு உண்டான ஏன் அப்படி சொல்லியிருக்கு? நிறைய காரணம் இருக்குது. ஒரு சில காரணம் கொடுக்குறேன். ஒன்று நீங்கள் மனுஷனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது, மனுஷன் விழுந்த பிறகு விசேஷித்த விதத்தில் தம்முடைய உடன்படிக்கை மக்களுக்குன்னு ஸ்பெஷலாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வரப்போ அவர் தேர்ந்தெடுத்த முதல் மனிதன் ஆபிரகாம். ஆதாம முதல்ல ஆசீர்வதிச்சார், ஆனால் அவன் பாவத்தில் விழுந்துட்டான். அவன் தான் சாபத்தை உலகத்துக்குள்ளே அனுமதிச்சிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டதை கெடுத்துக்கிட்டான். எந்த அளவுக்கு உலகம் சீரழிஞ்சு கெட்டு போச்சுன்னா, நோவாவின் காலத்தில் ஒரு வெள்ளத்தை கொண்டு உலகத்தையும் அழிக்க வேண்டியதாயிடுச்சு. நோவாவும் குடும்பம் மட்டும் பிழைக்குது. அப்புறம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நோவாவை தேவன் ஆசீர்வதிச்சார். தெரியுமா? வாசித்து பார்த்துருக்கீங்களா? நோவாவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே சொந்தம். நிறைய அவிசுவாசிகளாக இருந்தால் நான் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் எடுத்து பேசலாம். எல்லாருக்கும் பொருந்தும் அது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்துருக்கீங்களா? நோவாவுக்கு தேவன் சில வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இனி இதை போல ஒரு வெள்ளத்தை கொண்டு இந்த பூமியை அழிக்க
மாட்டேன்றது மட்டும் இல்லை, நோவாட்ட சொல்கிறார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு, உனக்கு எல்லாத்தையும் ஆகாரத்துக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். இந்த பிரமாணம், விதைச்சா அறுக்கலான்ற பிரமாணம்லாம் அங்கே தான் அவர் கொடுக்குறாரு. அதனால தான் ஒரு விவசாயி அவிசுவாசியாக இருந்தால் கூட போய் விதைக்கலாம், அறுவடை கிடைக்கும். அதனால தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவிசுவாசியாக இருந்தால் கூட நல்லா படித்தா போய் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கு எடுக்க முடியும். எடுக்கிறாங்க தானே? எல்லாம் விசுவாசிகள் தான் நல்ல மார்க் எடுக்கிறாங்களா? ஏன்? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் நோவாவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் பூமிக்கே சொந்தம், எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம். சொல்ல போனால் சிருஷ்டிப்புக்கே சொந்தம். வாஸ்து பாருங்க, அதுவே அருமையாக இருக்கும். அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை வெளிப்படுத்தும். மனுஷன் எவ்வளோ முரட்டாட்டம் செய்து பாவம் செஞ்சாலும் பூமிக்கே சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறார், விதைப்பும் அறுப்பும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? இன்னொரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அவர் பேர் தான் ஆபிரகாம். இப்போ என்ன பண்ணுறாரு? பூமிக்கே ஒரு ஆசீர்வாதம் சொந்தம், ஆனால் அவருடைய உடன்படிக்கை மக்கள்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். வேற லெவல் ஆசீர்வாதம். பூமிக்கே ஒரு லெவல் சொந்தம், ஆனால் அவருடைய மக்களுக்குன்னு ஸ்பெஷலாக, அவரோட உறவில் இருக்கிற மக்களுக்குன்னு ரொம்ப விசேஷித்த விதத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பினார். அதற்கு என்ன பண்ணுறார்? ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனை ஆசீர்வதிச்சு, உன் மூலமாக இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதம் எல்லா வம்சங்களுக்கும் போய் சேரும். எப்படி சேரும்? கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் போய் சேரும். அப்போ எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம்? ஆதியாகமம் 9 ஆதியாகமம் 12 நோவாவினுடைய ஆசீர்வாதமா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமா? அதனால தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவனாலே புறஜாதியாருக்கு வந்து சேரும்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்னு சொல்றார். ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஆபிரகாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? விசுவாசத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஏன் பவுல் சொல்றாருன்னா, இன்னொரு காரணம் என்னன்னா, ஆபிரகாம் வந்து எப்படி பெற்றுக்கொண்டாரோ நாமும் அதை அப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேலர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருந்தா நாம் தப்பாக நினச்சிட்டு இருப்போம். என்ன நினச்சிட்டு இருப்போம்? ஓ, இஸ்ரவேலர்கள் வந்து அந்த பிரமாணத்தெல்லாம் கடைப்பிடிச்சாங்க, அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஓ, நாமளும் கரெக்டாக வந்து தேவன் சொன்னதெல்லாம் செஞ்சு அப்புறம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதனால தான் வேணுக்குன்னு என்னன்னு பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ரோமர் 4 கலாத்தியர் 3 ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆர்கியூ பண்ணுறாரு பவுல். என்னன்னு சொல்கிறாரு? ஆபிரகாம தேவன் எப்போ ஆசீர்வதிச்சாரு? விருத்த சேதனை பண்ணுறதுக்கு முன்னால் ஆசீர்வதிச்சாரா, பிறகு ஆசீர்வதிச்சாரா? பிரமாண கிரியைகளை செய்கிறதுக்கு பிறகு ஆசீர்வதிச்சாரா, முன்னால் ஆசீர்வதிச்சாரா? போய் அவன் பைபிளை வாசித்து பாருன்றார் யூதர்கள்ட்ட. ஃபஸ்ட்டே ஆசீர்வதிச்சிட்டாரு. பெரிய பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? விசுவாசித்தார். அதான் சொல்லுங்க, விசுவாசித்தார். அவருடைய விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டதுன்னு சொல்றார் ரோமர் 4. அவர் விசுவாசித்ததுனால தேவன் அவளை ஏற்றுக்கொண்டாரு. அவருக்கு பூமியே சுதந்திரமாய் கொடுத்தார், சொத்தாய் கொடுத்தார். ரோமர் 4 இதெல்லாம் சொல்றாரு. வாஸ்தா போயிட்டே இருக்கும் நேரம். விசுவாசித்தார். அப்ப நாம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, இல்ல அவர் வந்து கீழ்ப்படிஞ்சார், அதனால தான் பெற்றுக்கொண்டார் அப்படின்வாங்க. ஏன் கீழ்ப்படிஞ்சாரு? ஊரை விட்டு போனார் தேவன், இனத்தாரை விட்டுட்டு போனாரு, அவர் அப்படியே செஞ்சாரு. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை கீழ்ப்படிஞ்சாரு, அதனால தான் பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், ஊரை விட்டு போகிறது, இனத்தாரை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். கீழ்ப்படிஞ்சாரா? கீழ்ப்படிஞ்சார். ஏன் தெரியுமா கீழ்ப்படிஞ்சாரு? விசுவாசித்தார். சொல்லுங்க, விசுவாசித்தார். விசுவாசித்ததுனால தாங்க கீழ்ப்படிஞ்சாரு. இல்லைன்னா ஊரை விட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஊரை விட்டு போய் இன்னொரு ஊரில் செட்டில் ஆகிறது வந்து ஒரு சகஜமான ஒரு லேசான காரியம். இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எத்தனையோ பேர் டெய்லி ஃப்ளைட் எடுத்து வேறு ஊருக்கு போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, செட்டில் ஆகிறாங்க. சிலர்லாம் 10-20 வருஷமாக வர்றதே கிடையாது. இது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னால் அவருடைய ஊரையும் அவருடைய இனத்தையும் அவருடைய வீட்டாரையெல்லாம் விட்டுட்டு போகணுன்னா அது ரொம்ப யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பொதுவாக ரொம்ப அபூர்வமான சூழ்நிலைகள் அப்படி நடக்கும். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டீங்கன்னா, கேவலப்படுத்திட்டீங்கன்னா உங்களை ஊரை விட்டே விரட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் பொதுவாக அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் உங்கள் சொந்த ஊர், நீங்கள் பிறந்த இடம், நீங்கள் வளர்கிற இடம், உங்கள் குடும்பம், உங்கள் சொந்த பந்தம் எல்லாமே அதெல்லாம் தான் உங்களுடைய அடையாளம்.
அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி நினச்ச ஒரு காலம் அது. அந்த காலத்தில் ஊரை விட்டு போன்றாரு, இனத்தாரை விட்டு போன்றாரு, வீட்டாரை விட்டு போன்றாரு, நான் சொல்கிற இடம் போன்றாரு. எப்படிங்க போனார் ஆபிரகாம்? ரொம்ப கஷ்டங்க அது செய்கிறது. உண்மைதான், அது வந்து பெரிய ஒரு கீழ்ப்படிதல்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் எப்படி தெரியுமா செஞ்சார்? நான் சொல்கிறேன், விசுவாசிச்சதுனால தான் செஞ்சார். அவர் நம்பினார். இவரோட இவர் சொல்கிறது செஞ்சா, இவர் போன்னு சொல்கிற இடத்துக்கு போனால் பெருசாக ஆசீர்வதிப்பார் போல இருக்கு. இங்கேருந்து நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்னு நினச்சிருப்பார் ஆபிரகாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய இடத்துல உங்களை வச்சு பாருங்க. அந்த சமுதாயத்தில் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, ஒரு பிள்ளை கூட கிடையாது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, துச்சமாக பேசுவாங்க, மட்டப்படுத்துவாங்க. தலையை கீழே தொங்க போட்டுட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவமானப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். சொந்த குடும்பத்தின் மத்தியிலே அவமானத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆபிரகாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி. அந்த காலத்தில் அப்படி தான் அவங்கள நினச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஜீவனுள்ள தேவன் அவர் அறியவே இல்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. In many ways he was a loser. Abraham was a loser. He was a nothing, nobody. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறப்போ கடவுள் அவர்கிட்ட வராரு. என்னன்னு சொல்கிறாரு? நீ போ, இதெல்லாம் விட்டுட்டு வா, உனக்கு ஒரு புதிய லைஃப்பை நான் ஆரம்பிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு அந்த வார்த்தைகள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு வாழுகிற ஆபிரகாம், பிள்ளை இல்லாமல் அவமானப்பட்டு கொண்டிருக்கிற ஆபிரகாம் அந்த சமுதாயத்தில், தேவன் அவரை பார்த்து சொல்கிறார், நீ நான் சொல்கிற இடத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், உன் பேர் முடிஞ்சிருமேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிடுவேன். உன்னை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. உன் மூலமாக பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி சொன்ன ஆபிரகாம் என்ன நினச்சிருப்பார்? நான் நினைக்கிறேன், எப்பா இங்கே சும்மா வெற்றி இல்லாமல் தலையை கீழே தொங்கு போட்டுக்கிட்டு வாழ்கிறதுக்கு பதில் சுற்றிலும் குடும்பத்தார் நம்மளை மட்டப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பதில் பேசாமல் கிளம்பி இவர் சொல்கிறது போகலாம் போல இருக்குது. செஞ்சாலும் செஞ்சிருவார். செஞ்சார்னா சூப்பர் வெற்றி, செய்யலைனாலும் நான் பெருசாக ஒன்றும் இழந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இங்கே ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். தெரில அப்படி நினச்சாரா எப்படி நினச்சாருன்னு. என்ன சொல்ல வரேன்? he had nothing to lose. சொல்கிறாங்க ஆபிரகாம் வந்து பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ணார். எனக்கு வந்து அது இங்கே பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி ஆரம்பத்தில் தெரியல, பிறகு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. சொந்த குமாரனையை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் எப்படி நினச்சிருப்பார்னா, இங்கே இருந்தால் எப்படியும் வாழ்க்கை தோல்வி தான், இவர் சொல்கிறார் போய் தான் பார்ப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு நினச்சி நம்பி போயிருப்பார்னு நினைக்கிறேன் நான். இருந்தால் தோல்வி, போனால் வெற்றி பெறலாம். அந்த ஒரு லேசான ஒரு பர்ஃபெக்ட் நம்பிக்கையோட கிளம்பல ஆபிரகாம். எல்லாருமே கொஞ்சம் விசுவாசத்தோடு தான் தொடங்குறாங்க. புதிய ஏற்பாடு சொல்லுது ஆபிரகாமுடைய விசுவாசத்திலிருந்து நீ கற்றுக்கோன்னு. நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபஸ்ட்டே ஆபிரகாமுக்கு அப்படியே பூரண விசுவாசம் இருந்ததுன்னு? கிடையாது. லேசாக நம்புகிறாரு. இங்கே இருக்கிறதுக்கு பதில் இவர் சொல்கிற இடத்துக்கே போகலாம் போல இருக்குது, இவர் நம்மளை பெரிய ஆளாக்கிடுவார் போல இருக்குது, செஞ்சு தான் பார்ப்போமே, இவரை நம்பி தான் பார்ப்போமேன்னு கிளம்பி போகிறாருங்க. அவர் ஏன் கீழ்ப்படிந்தார்னா, நம்பி கீழ்ப்படிந்தார், விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு வேணும். விசுவாசி கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவன் பிரியப்படுகிறார் ஒழிய, விசுவாசிக்காமல் சும்மா ஒரு கடமைன்னு நினச்சி கீழ்ப்படுகிறவர்கள்ட்ட தேவன் பிரியப்படவில்லை. அப்போ ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்னு சொல்ல வரேன். விசுவாசத்தினால். சொல்லுங்க, விசுவாசத்தினால். எபிரேயர் 11 அப்படியே சொல்லுது, விசுவாசத்தினால் அவர் கிளம்பி போனார்னு சொல்லுது. அப்போ அதனால தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு சேரும்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்னு சொல்லுது. ஏன்? இந்த ஆசீர்வாதத்தை நாமும் விசுவாசத்தை கொண்டு தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்குது. இதை நீங்கள் நம்ப வேண்டும். இதை நீங்கள் நம்ப வேண்டும். மூணாவது காரணம், ஏன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுதுன்னா, ஆபிரகாமுக்கு பலவிதமான ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஏன்? பலவிதமான ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஒரு விதமான ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. பிள்ளை இல்லை, பிள்ளை கிடைச்சிது. சொத்து பெருசாக இல்லை, சொத்து கிடைச்சிது. பேர் பெருசாக இல்லை, பேரை பெருமைப்படுத்திட்டாரு. இவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஒன்றும் இல்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கிட்டாரு. இது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ஜீவனுள்ள தேவனை ஃபஸ்ட்டு அறியாமல் இருந்தார். அவருடைய முற்பதாக்களினுடைய வழியில் போயிட்டு இருந்தார், விக்கிரகங்களை வணங்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் ஜீவனுள்ள தேவன்
அவருக்கு வெளிப்பட்டார், அவரோட ஒரு உறவில் நுழைஞ்சார், அவரோட ஒரு நட்பு டெவலப் ஆகிடுச்சு ஆபிரகாமுக்கு. போக போக நீங்கள் 12ஆம் அதிகாரத்துலேருந்து வாசித்தீங்கன்னா போக போக ஆபிரகாம் தேவனோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. வெறும் பிள்ளை பெற்றார், வெறும் பெரிய சீமானானார், பெரிய ஆஸ்தி உண்டாச்சு, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளானது மட்டும் இல்லை, அவர் தேவனோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். 3 முறை பைபிளில் ஆபிரகாம் எப்படின்னு சொல்லுது? தேவனுடைய நண்பன். தேவனுடைய நண்பன்னா என்னன்னு சொல்ல வருது? தேவனோட ரொம்ப ஐக்கியமாயிட்டார், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். எந்த அளவுக்குன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்கிறாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்லாமல் நான் இதை செய்ய முடியாது. ஆபிரகாம்னா அவ்வளோ பெரிய ஆளா? தேவன் அவர்கிட்ட சொன்னால் தான் செய்ய முடியுமா? தேவனுக்கு ஆபிரகாமுடைய பர்மிஷன் தேவையா? என்னங்க, ஏன்னா ஆபிரகாம் தேவனோட அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டார். ஒரு நண்பன். நண்பர்கள் அவங்க நம்ம மேலே கோச்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னது? எனக்கு எப்படி சொல்லலை, எனக்கு எப்படி, என்னமோ அது பெரிய குற்றம் மாதிரி பேசின்னு இருப்பாங்க. எப்படி சொல்லாமல் இருக்கலாம்? நண்பன்னா அந்த நட்பில் ஒரு முக்கிய காரியம் என்னது? நாம் அந்த ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். மற்றவர்களுக்கு தெரியாததை நம்முடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம். ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்ததுன்னா, கடவுள் அவரை ஒரு நண்பனாக பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்லாமல் நான் சோதம் அழிக்க முடியாது, தண்டிக்க முடியாதுன்றார். போய் நான் பேசி ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போது அங்கே அவருக்கும் ஆபிரகாமுக்கும் அவரை தடுக்க பார்க்குறாரு. வாசித்து பாருங்க ஆதியாகமம் 18. எந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனிடத்தில் க்ளோஸ் ஆகிட்டார், நெருக்கமாக பழகிறார்ன்றதை பார்க்கலாம். இது போக போக அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் போகிறதுக்குள்ளே ஆபிரகாம் கடவுளோட எவ்வளோ க்ளோஸ் ஆகிருந்தார்னா, ஒரு விதத்தில் கடவுளை போலேயே மாறிட்டார். சொந்த குமாரனையே பலியிட ஆயத்தமாயிட்டார். வேற யாரும் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அது எப்படி வந்ததுன்னா, கடவுளோட க்ளோஸாக நெருங்கி பழகி 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 கடவுள் மாதிரி என்ன வேணா செய்யணும்னு ரெடி ஆயிட்டார். தேவன் நமக்காக சொந்த குமாரனை பலியிட்டார். ஆபிரகாம் ரெடி ஆயிட்டார். சரி ஆண்டவரே. ஆனால் தேவன் சொல்லிட்டார், இல்லை இல்லை நான் செய்ய போகிறேன். ஆனால் அது என்ன காண்பிக்குதுன்னா, ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனோட க்ளோஸாக பழகினார். ஏன் இதை சொல்கிறேன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்னு ஏங்க சொல்லுது? ஏன்னா ஆபிரகாமுக்கு பலவிதமான ஆசீர்வாதமும் கிடைச்சிது. எல்லாத்தை விட பெரிய ஆசீர்வாதம் தேவனிடத்தில் அவர் நெருக்கமாய் பழகுகிற ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படி தான் கிறிஸ்து நமக்காக சாபமானார். நான் சொல்ல விரும்புகிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே வந்துருச்சு. எங்கே இருக்குது? தோ உங்கள் தலை மேலே இருக்குது. எனக்கு தெரியுது. பக்கத்தால் பார்த்து சொல்லுங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தோ உங்கள் தலை மேலே தான் இருக்குது. கை வச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்வது வாய்க்கும். ஏனென்றால் எல்லாத்தையும் வாய்க்க வைக்கிற சக்தி எனக்கு இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவினாலே எனக்கு சொந்தம். நம்புறீங்களா? இதை நம்ப வேண்டும். இதை நம்பி பாருங்க, இதை நம்பி வாழ்ந்து பாருங்க. உண்மையிலே ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிற மாதிரி நாளைக்கு வேலைக்கு போங்க, அல்லது அந்த முயற்சியில் இறங்குங்க. சிலர் நினைக்கலாம், என்னங்க வாழ்க்கையே கந்தகோலமாக இருக்குது, ஆசீர்வாதம் தலை மேலே இருக்குன்றீங்க. என்னென்னமோ தலை மேலே இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லைங்க, ஆசீர்வாதம் இருக்குங்க. யாக்கோபு மாதிரி நம்ம இல்லை இல்லைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சில நேரம். இல்லை, இருக்குன்றது தெரிஞ்சு நம்பிட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும், வாழ்க்கையை வேறு மாதிரி போயிடுங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை என்னென்னமோ இருக்குங்க என் வாழ்க்கையில், கந்தகோலமாக இருக்குது, எல்லாம் எதுவுமே சரியாக இல்லைங்க, எவ்வளோ முயற்சிகள் வாய்க்காமல் போயிடுச்சு, இதெல்லாம் சரியாகட்டும், எல்லாம் சரியாகி திரும்ப நல்லா ஆன பிறகு நான் நம்புகிறேன், ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்னு நம்புகிறேன் அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க இதை ஏன்னா இது ஒரு விதத்தில் பார்க்குறப்போ முட்டாள்தனமாக தெரியுது, பைத்தியார்த்தனமாக தெரியுது. வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னமோ ஆசீர்வாதம் தலை மேலே இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்கிறது என் மனசில் கேட்குது இப்போவே.
ஏன்னா உலகத்தில் வந்து நம்ம பொதுவாக எப்படி நினைப்போம், சரி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா, எல்லாம் சூப்பராக அப்படியே அழகாக இருந்ததுன்னா, எல்லாம் செழிப்பாக இருந்ததுன்னா, ஓ ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளுவாய். நீ முதல்ல நம்பு, உன் வாழ்க்கையில் அது நடக்கும் அப்படின்றாரு. தேவனிடத்தில் இப்படி தான் நீங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்னு நம்பினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணுவீர்கள். இல்லை அது வந்த பிறகு நான் நம்புவேன்னு சொன்னால் வராது. அது அப்படி தான் தேவன் செஞ்சிட்டார். அது என்ன பழி சுமத்தாதீங்க, வேணா அவரை கேட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே அப்படி தான் நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படுறப்போ கூட என்ன முதல்ல ரட்சியும் அப்புறம் நான் இயேசுவை நம்புறேன்னு சொன்னோம் நம்ம கிடையாது. அவர் என்ன சொன்னார், இயேசுவை நம்பு அப்போ ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை நம்புகிறோம், ரட்சிக்கப்படுறோம். சிம்பிள் ஸ்டெப்பு தான், ஆனால் பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாமே இயேசுவை நம்புறதுனால நமக்கு கிடைக்குது. அப்படி தான் நான் சொல்கிறேன், அப்படி தான் வேதம் போதிக்குது. ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே இருக்குன்னு நம்பி பாருங்க. உண்மையில் அதை எடுத்துக்கோங்க, அதை நம்பி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அது பழிக்குதா இல்லையான்னு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நம்புறது கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, நம்புறது கஷ்டம், என் வாழ்க்கையில் எல்லாமே தாறுமாறாக போயிட்டுருக்கு, போய் எப்படிங்க நம்புறது ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்னு? அதுக்காக தான் நமக்கே நம்ம பேசிக்கணும். ஏன்னா மனசு இல்லைன்னா பேசுவோம் நம்மகிட்ட, என்ன அவர் பிரசங்கியார் சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போயிட்டாரு, உன் தலை மேலே இது ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசு பேசுகிறது இல்லாமல் பக்கத்து வீட்டார் பேசுவாங்க, உங்கள் வீட்டார் பேசுவாங்க, குடும்பத்தார் பேசுவாங்க, உனக்கெல்லாம் இது நடக்காது, உனக்கு வாய்க்காது, நீ எல்லாம் மேலே வர முடியாது, இதெல்லாம் வந்து யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிறப்போ உனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் சுற்றி இருக்கிற ஆட்களும் பேசின்னு இருப்பாங்க பாருங்கள். அப்போ தான் நம்புறது ஒன்றும் கஷ்டமாயிடுது. அதெல்லாம் பேச்சு, அந்த மாதிரி பேச்சு இருக்கிறப்போ உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் வாய் திறந்து உங்களுக்கே சொல்லிக்கணும், இல்லை இல்லை ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது, இதுக்குன்னே கிறிஸ்து சாபமானார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு வரும்படியாய். ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஒன்று சொல்லுது, so that the blessing of Abraham might come upon the Gentiles. அதனால தான் தலை மேலே இருக்குன்றேன் நான். என் தலை மேலே வந்து சேரும்படியாக தான் கிறிஸ்து சாபமானார். ஆசீர்வாதம் என் மேலே தங்கும்படி தான் கிறிஸ்து சாபமானார்னு வேதம் சொல்லிடுச்சு. ஆவே நான் நம்புகிறேன் போ அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கணும், உங்களுக்கே பிரசவம் பண்ணிக்கணுங்க. குறிப்பாக வந்து இந்த மற்றவங்க உங்கள் காதில் ஓதுறப்போ நீங்கள் வந்து பாருங்கள், சிலதெல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுறணும், ஆனால் போக மாட்டேங்குது, இங்கேயே மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. அதனால் இன்னொரு ஐடியா சொல்கிறேன், அவங்க ஓதுறப்போ இப்படி நீங்கள் வந்து உங்கள் வாயால் கொஞ்சம் முணுமுணுத்துக்கோங்க, ஆசீர்வாதம் என் தலை மேலே தான் இருக்குது, இது வாய்க்கும், அவங்க சொல்கிறது நடக்காது, நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. கொஞ்சம் வேணா இப்படி திரும்பி சொல்லிக்கோங்க. என்னத்தையாவது பண்ணுங்க, நம்புறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஒரு பாட்டை போடுங்க, வசனத்தை பாருங்க, செய்தி பாருங்க. நம்புறது கஷ்டமாக இருக்கிறவங்களும் சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஏங்க ஓகேங்க நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விசுவாசம் எப்படி உண்டாவது? கேள்வினால் வருகிறது. இப்போவே நான் நினைக்கிறேன், நீங்கள் உள்ளே வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் விசுவாசம் எழும்பிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஆசீர்வாதம் என் தலை மேலே தான் இருக்குதுன்னு, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கேட்க கேட்க விசுவாசம் வரும். வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் வரும். பாருங்க, நான் பேசுகிறப்போ, இப்போ இந்த தேவ செய்தி இங்கே வழங்கப்படுறப்போ விசுவாசம் வரும்ன்றது மட்டும் இல்லை, உங்கள் வாயால் நீங்கள் பேசி கேட்குறப்போ ஒன்றுமே வரும், ஒன்றுமே வருங்க. இது ஒரு லெவல். செய்தியை கேட்குறப்போ விசுவாசம் வருது, இது அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த லெவல், நீங்கள் வீட்டுக்கு போய் வாரந்தோறும் நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கணும், உங்கள் வாயால் உங்கள் காது கேட்குறப்போ உங்கள் விசுவாசம் வளரும். இதை விசுவாசித்து கொண்டு, இதை நம்பிக்கொண்டு திரும்ப முயற்சிகள் இறங்குங்கள். அது என்ன முயற்சியாக இருக்கட்டும், தேவன் உங்களை எதற்காக அழைச்சாரோ அதுக்கு நேராக ஒரு ஸ்டெப் எடுங்க. இதை நம்பிக்கொண்டு ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குது. பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் முயற்சியில் திரும்ப இறங்குங்க. இப்போ வந்து இந்த நம்பிக்கை, ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்ற நம்பிக்கையோட ஸ்டெப் எடுங்க. ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா, இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலன்னா, வேலை கிடைக்கலன்னா, இப்போ நாளைக்கு போங்க, ஆனால் ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்னு நம்பி கொண்டு போங்க. நாங்கள் எவ்வளோ முறை ட்ரை பண்ணிட்டேங்கன்னு சொல்ல வேண்டாம்,
வார்த்தை வந்த பிறகு விசுவாசித்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஒர்க் அவுட் ஆகும். பேதுரு எவ்வளோ முறை ட்ரை பண்ணார் மீன் பிடிக்கிறதுக்கு. ராவெல்லாம் பிடிச்சு பார்த்தாரு, ராவெல்லாம் பிடிச்சு பார்த்தாருங்க. அப்புறம் இயேசு காலில் கூலா சொல்கிறாரு, வலையை போடு அப்படின்றாரு. மீன் வந்துருச்சு. எப்படி வேற வலை மாறிடுச்சா? திடீர்னு பரிசுத்த வலையாயிடுச்சா? மகிமையான வலையாயிடுச்சா? தண்ணீர் மாறிடுச்சா? மீன் மாறிடுச்சா? என்னங்க மாறிச்சு அங்க? அதே வலையை தான் ராவெல்லாம் இப்படி போட்டார், அப்படி போட்டார், இங்கே போட்டார், எல்லா இடத்துலையும் போட்டு போட்டு பார்த்து எல்லாம் மூளை முடுக்கும் எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு இயேசு சொல்கிறாரு, வலையை போடு இந்த பக்கம்னு. பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, ராவெல்லாம் நான் முயற்சி இட்டுட்டேன், ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் வார்த்தை வந்த பிறகு அந்த வார்த்தையை விசுவாசத்தோட நீங்க எடுத்து செயல்படுத்தும் போது ஒர்க் அவுட் ஆகும். ஒரே ஒரு வித்தியாசம் தான், அதே வலை தான், அதே படகு தான், அதே தண்ணி தான், அதே மீன் தான். ஆனா வார்த்தை வந்துருச்சு. பேதுரு அந்த வார்த்தையின்படி போட்டதுனால அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சிலருக்கு வார்த்தை வந்துருச்சு, இந்த வார்த்தையின்படி நீங்க போய் செயல்படுத்தும் போது அது ஒர்க் அவுட் ஆகும், அது வாய்க்கும். இதை நம்பி வாழுவோம். நம்மளும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். இதனால தான் எங்கள் ப்ரோக்ராம் முடிகிறப்போ வித்தியாசமான சில வார்த்தைகளை பார்ப்பீங்க. பொதுவாக எல்லாரும் காட் பிளஸ் யூன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராம் முடிகிறப்போ என்னன்னு வரும்? யூ ஆர் பிளஸ்ட்னு வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது சும்மா அழகுக்கு போடுறது இல்லை, உண்மை, நிஜம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க முடியும்? கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து நமக்காக சாபமானார், அதற்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு அதே கிறிஸ்து நமக்கு எல்லாமா இருக்கிறார், அவருக்குள்ளாக இருக்கிறோம். நாம கிறிஸ்துவை பெற்ற மக்கள், நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நன்றி, எனக்காக சாபமானீர், நான் ஆசீர்வதிக்கப்படும்படி தான் சாபமானீர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு சேரும்படி தான் அப்படி செய்தீர். அவை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம் என்று நம்புகிறேன். என் மேல் இருக்கிறது என்பதை நம்புகிறேன். எனக்கு நம்ப உதவி செய்ய ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்கலாம். அவரை இன்னும் நல்லா நம்ப உதவி செய்ய ஆண்டவர். இதை குறித்த வெளிப்பாடை தார ஆண்டவர். இதை குறித்த நிச்சயம் உண்டாகட்டும். இதை நம்பி வாழ எனக்கு நடத்த ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தார ஆண்டவரேன்னு ஜெபியுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நம்பி வாழ்வோமானால் நம்ம மற்றவர்களை கண்டு பொறாமையிட மாட்டோம். மற்றவங்க மேலே வர்றதை பார்த்து நாம் வருத்தப்பட மாட்டோம். அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நாமளே வேண்டிப்போம். பரவாயில்ல, ஏன் தலை மேலே இருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வரட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் நித்தியமாக எங்களை ஆசீர்வதித்து விட்டீர். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வரும் நாட்கள் அது வெளிப்படட்டும், அது கண்ணார் பார்க்குற விதத்தில் வெளிப்படட்டும். நாங்கள் விசுவாசிக்க அதுக்கு ஏற்ற பலனை எங்கள் வாழ்க்கையில் காணுவோம். எங்கள் சுற்றில் இருக்கிற மக்களும் காணுவார்கள், அங்கீகரிப்பார்கள். நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அங்கீகரிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு எங்கள் ஆசீர்வாதமாய் ஆக்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மலரும் என்று நாங்கள் நம்புகிறோம். வரும் நாட்களில் எங்களுடைய வாழ்க்கை முழுமையாய் மலரப்போகுது. எதற்காக எங்களை படைச்சீரோ, எங்களுக்காக என்ன நோக்கம் வச்சிருக்கிறீரோ, அது இன்னும் அதிகமாய் நிறைவேறப் போகிறது என்று நாங்கள் நம்பி இந்த நாள் முதற்கொண்டு முயற்சியில் இறங்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் முயற்சிகளை வாய்க்க பண்ணுகிறபடியால் நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.